அநேக நன்மைகளை கர்த்தர் நமக்கு தருகிறார். அன்னைக்கு ஒரு 2 பாயிண்ட் மட்டும் பார்த்தோம். நீதிமானாக மாற்றுகிறார். 2வது தேவனிடத்தில் நாங்கள் சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம் அப்படிங்கிறதை குறித்து நீதிமானாக நாம் மாற்றப்படுவதனாலே நமக்கு வரக்கூடிய என்ன நன்மைகள் என்ன அப்படிங்கிறதை குறித்தும், தேவனுடைய சமாதானத்தை பெறுவதனால் நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த சமாதானம், அதனால் வரக்கூடிய நன்மைகள் எல்லாவற்றை குறித்து நாம ஏற்கனவே தியானிச்சோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு நாம அந்த வசனத்தை தொடர்ந்து தியானிக்க போகிறோம். இது ஒரு ஹோம்வொர்க்காகவே நீங்க நோட் பண்ணிக்கீங்க. ரோமர் 5ஆம் அதிகாரம் 6, 7, 8 நோட் பண்ணிக்கங்க. ரோமர் 5, 6, 7, 8 இந்த 4 அதிகாரங்களையும் நீங்க வீட்டுல நல்லா வாசிச்சுட்டு வாங்க. இதைதான் நம்ம தொடர்ந்து நம்ம வருங்காலங்களில எத்தனை நாள் இதை வந்து தியானிக்க முடியுமோ நம்ம தொடர்ந்து தியானிக்க போறோம். இந்த ரோமர் 5, 6, 7, 8 இந்த 4 அதிகாரங்கள் முழுக்க முழுக்க என்ன அப்படின்னா, நியாய பிரமாணத்திற்கும் கிருபை பிரமாணத்திற்கும் வித்தியாசம் என்ன? இப்ப நாம் வாழக்கூடிய காலகட்டம் வந்து கிருபை பிரமாணம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓகே, அடிக்கடி உங்களை செக் பண்றதுக்கு தான் அந்த ஹல்லேலூயா. தூங்கிடுறோமா இல்ல வந்து விழிச்சிட்டு இருக்கோமா அப்படிங்கறதுக்காக. சோ வந்து கிருபை பிரமாணம், அந்த கிருபை பிரமாண காலகட்டத்துல தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்ம ஏற்கனவே நான் அந்த ஒரு எடுத்துக்காட்டு கூட சொன்னேன். நம்ம இன்னைக்கு என்ன எக்ஸாம் எழுத போறோமோ அதுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணதான் அதுல நம்ம பாஸ் பண்ண முடியும். இப்ப 10th எக்ஸாம், பப்ளிக் எக்ஸாம் நடக்குதுன்னா அப்ப அதுக்குரிய பாடங்களை நம்ம படிச்சாதான் அதை வந்து நம்ம பாஸ் பண்ண முடியும். டீச்சர் கூட இருக்காங்க, அதுக்குரிய பாடத்தை தான் நடத்துவாங்க, அப்படித்தானே? அதே போலதான் இப்ப நடக்கக்கூடியது கிருபை பிரமாணம். வரக்கூடியது வந்து இயேசு கிறிஸ்துடைய வருகை. எதை கொண்டு நாம் நியாயம் தீர்க்கப்பட்டு நாம் மேலே எடுத்துக்கொள்ளப்படுவோம்னா, இந்த கிருபை பிரமாணத்தை கொண்டுதான் நாம் நியாயம் தீர்க்கப்பட்டு அந்த இயேசு கிறிஸ்துடைய 2ஆம் வருகையிலே நாம் காணப்படுவோம். அல்லேலூயா. அப்ப இந்த கிருபை பிரமாணம்னா என்ன? நியாய பிரமாணம் என்ன? அதுல இருந்து எப்படி கிருபை பிரமாணம் வேறுபட்டு இருக்கிறது? அந்த கிருபை பிரமாணத்தின்படி நம்ம வாழ்கிறோமா, அது கிருபை பிரமாணத்துல நம்ம ஒன்றி இருக்கிறோமா அப்படிங்கறத தான் நம்ம இதை வந்து தியானிச்சுட்டு இருக்கோம். அதோடைய ஒரு சில காரியங்கள், ஒரு 2 பாயிண்ட் மட்டும் நம்ம பார்த்திருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய காரியம் என்ன அப்படின்னா, இவ்விதமாய் நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கபடினால், நீதிமான பிரதி பார்த்தாச்சு. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானத்தை பெற்றிருக்கிறோம். சமாதானத்தை குறித்து பார்த்தாச்சு. அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா. விசுவாசத்தினால் என்னத்தை பெற்றிருக்கோம் அப்படின்னா, தேவனுடைய கிருபையை பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா. தேவனுடைய கிருபையை நாம் பெற்றிருக்கிறோம். அப்ப தேவனுடைய கிருபைனா என்ன அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். 8ஆம் வசனத்தை வாசிங்களே. 5, 8. ஆமா. சோ நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை நமக்கு விளங்க பண்ணுகிறார். அப்ப கிருபைனா என்ன அப்படின்னா, ஒரு மனுஷன் வந்து தவறு செய்யும் பொழுது அவன் தண்டனைக்கு நேராக, இப்ப ஒரு குற்றம் செய்யறான். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, ஒரு மனுஷன் வந்து ஒரு கொலையை செஞ்சுட்டான்னு வச்சுங்க, அவனுக்கு வந்து ஒரு மரண தண்டனை கொடுக்கப்படுகிறது. அப்ப மரண தண்டனை நிறைவேற்றுவதற்கு முன்பாக அந்த அரசாங்கம் என்ன பண்ணுது, உன்னுடைய மரண தண்டனையை நாங்க ரத்து பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வந்து அவனுக்கு வந்து அந்த அரசாங்கம் அந்த மரண தண்டனை ரத்து பண்ணுது. ரத்து பண்ணது மாத்திரம் அல்லாமல் அவன் வாழ்வதற்கு ஒரு வாழ்வாதாரத்தை, ஒரு நல்ல ஒரு வீடு, ஒரு கார், அவன் வந்து தொடர்ந்து வந்து தன்னோட வாழ்க்கையை வந்து நடத்துவதற்கு, ஒரு நல்ல ஒரு பிசினஸ் பண்றதற்காக ஒரு நல்ல ஒரு பெரிய அமௌண்ட் அவன் கையில கொடுத்து, இந்த ஒரு பிசினஸ் பண்ணிக்கோ, இந்த வீட்டுல வாழ்ந்துக்கோ, இந்த காரை பயன்படுத்திக்கோ அப்படின்னு ஒரு அடிஷனலா அவனுக்கு ஒரு சில ஆசீர்வாதங்களை அரசாங்கம் கொடுக்குது. இதற்கு பேருதான் வேதம் நமக்கு சொல்கிறது கிருபை என்று. அல்லேலூயா. தண்டனைக்குரியவன் அந்த தண்டனையை ரத்து செய்வது மாத்திரமல்ல, அவனுக்கு அவன் இந்த வாழ்க்கையில, இந்த உலகத்திலே வாழ்வதற்கான ஒரு சில ஆசீர்வாதங்களை சேர்த்து தருவதுதான் கிருபை. ஆமென். அல்லேலூயா. அந்த வேதம் நமக்கு 8ஆம் வசனத்துல சொல்லுகிறது, நான் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே. நாம் பாவிகளாய் இருக்கையில், அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் பாவிகளாக இந்த உலகத்திலே பாவம் செய்து கொண்டிருக்கையில, அவன் வந்து நிறைய பாவங்களை செஞ்சாங்க. பர்டிகுலராக கர்த்தருக்கு எதிராக பாவத்தை கூட அவர்கள் செஞ்சாங்க. வாசிக்கலாம் ஒரு வசனத்தை கூட. 2 நாளாகமும் 36:14 வாசிங்க. 2 நாளாகமும் 36:14. 2 நாளாகமும் 36:14.
2 நாளாகும் 36:14. பிரதானமானவர்கள் யாவரும் ஜனங்களும் கூடி பிரஜாதிகளுடைய சகல அலுவலகங்களில் மிகவும் துரோகம் பண்ணி கர்த்தர் எருசலேமை பரிசுத்தம் பண்ணின அவருடைய ஆலயத்தை தீட்டுப்படுத்தினார்கள். யாருடைய ஆலயத்தை தீட்டுப்படுத்தினாங்களா? தேவனுடைய ஆலயத்தை தீட்டுப்படுத்துறாங்க. இது போல நிறைய பாவங்களை குறித்து நம்ம சொல்லலாம். பர்டிகுலராக இந்த பாவம் வந்து தேவனுக்கு எதிரான காரியம், தேவனுடைய பரிசுத்த ஆலயத்துக்கு எதிரான காரியம். யாருதான் செய்யறா? இஸ்ரவேல் ஜனங்கள் தான் செய்யறாங்க. அப்படிப்பட்ட பாவங்களே வந்து தேவனுக்கு எதிராக, தேவனுடைய ஆலயத்துக்கு எதிராக அவர்கள் செய்யக்கூடிய அந்த பாவம். இப்ப இது போல நிறைய பாவங்கள் செய்யும் பொழுது அவர்கள் பாவிகளாக இருக்கையில, இப்ப 8வது வசனத்துக்கு வந்துடலாம். பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே, அல்லேலூயா. அப்போ அவர்களுக்கு அந்த செய்யக்கூடிய நன்மை, அப்ப இயேசு வந்து அனுப்புகிறார். தேவன் வந்து தன்னுடைய ஒரே பேரான குமாரனை தன்னுடைய ஜனங்களை ரட்சிக்கும்படியாக பரலோக ராஜ்யத்திலிருந்து அனுப்புகிறார். அது எதன் நிமித்தம்னா தேவன் நம்மேல் வைத்த தன்னுடைய அன்பை விளங்க பண்ணும்படியாக, அல்லேலூயா. அப்ப கிருபைங்கிறது என்ன அப்படின்னா, மனுஷன் தப்பு பண்ணிட்டான், தவறு செய்துட்டான், தவறு செய்தவனுக்கு என்னதான் வேணும்? தண்டனை கண்டிப்பா கொடுக்கப்படணும். அதுதான் அந்த உலகத்தின் நியதி. அப்போ தவறு செய்த ஒரு மனுஷனுக்கு தண்டனை கொடுக்கப்படாமல் அந்த தண்டனை ரத்து பண்ணப்படுவது மாத்திரமல்ல, அவன் இந்த உலகத்திலே வாழ்வதற்கான ஆசீர்வாதங்களையும் பரலோக ராஜ்யத்திற்குரிய ஆசீர்வாதங்களையும் சேர்த்து தருவதுதான் நம்முடைய கிருபை என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அல்லேலூயா. இது எதன் நிமித்தம்னா நம்மளுடைய கிரியை நிமித்தம் அல்ல. நான் செய்த என்னுடைய முன்னோர்கள் செஞ்ச பெரிய நன்மைகளை செஞ்சாங்க, அல்லது நான் வந்து பெரிய ஒரு சில நல்ல விஷயங்களை நான் செஞ்சேன் அப்படிங்கிறதுக்காக இல்ல, தேவன் நம்மீது கொண்ட அன்பின் நிமித்தமாக. அல்லேலூயா. கர்த்தர் நம் மீது கொண்ட அன்பின் நிமித்தமாக நான் வந்து தண்டனைக்குரியவன் தான். நான் செய்த பாவம், என்னுடைய முன்னோர்கள் செஞ்ச பாவத்தின் நிமித்தம், என் மீது சுமத்தப்பட்டிருக்கூடிய சாபத்தின் நிமித்தம் நான் எப்படிப்பட்டவனாக இருக்கிறேன் அப்படின்னா, நான் தண்டனைக்குரியவனாக இருக்கிறேன். தண்டனை என்ன? பாவத்தின் தண்டனை என்னது? மரணம். அல்லேலூயா. பாவத்தின் தண்டனை மரணம். அப்ப பாவத்திற்குரிய தண்டனை என்னன்னா மரணம். மரணம் அப்படின்னா இந்த உலகத்தில் நாம் பார்க்கக்கூடிய மரணம் அல்ல, நம்மை வந்து ஒரு நித்திய மரணமாகிய அந்த நரகத்திலே தள்ளக்கூடிய அந்த மரணம், அதுதான் நித்திய மரணம். அந்த மரணத்திற்கு பாக்கியவானாக, அந்த பாத்திரவானாக இருக்கக்கூடிய என்னை, அந்த மரணத்திலிருந்து என்னை தப்புவிப்பது மாத்திரமல்ல, இந்த உலகத்திற்குரிய ஆசீர்வாதங்களையும் பரலோக ராஜ்யத்திற்குரிய ஆசீர்வாதங்களையும் சேர்த்து தந்து நம்முடைய ஆத்மாவை ரட்சிக்கக்கூடியதுதான் அந்த கிருபை என்று வேதம் நமக்கு சொல்கிறது. எத்தனை பேர் புரியுது? புரிந்தவர்கள் எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருந்ததில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால், ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயம். இப்ப இந்த இடத்துல ஒரு வார்த்தை கொடுக்கப்படுகிறது, ரட்சிப்பு அப்படிங்கிற ஒரு வார்த்தை கொடுக்கப்படுது. அப்ப ரட்சிப்புன்னா என்ன? நாம எல்லாருமே ரட்சிக்கப்பட்டிருக்கோம், அப்படித்தானே? அல்லேலூயா. அப்ப ரட்சிப்புங்கிறது என்ன? ரட்சிப்பு என்னது? ரட்சிப்புனா என்ன? மீட்பு. மீட்பு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, எதற்குரிய மீட்புனா நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவின் மீட்பு. அல்லேலூயா. ஆத்மாவுடைய மீட்பு. இந்த ஆத்மா எதற்கு? முதல்ல என்ன சொன்னதா, இந்த ஆத்மா எதற்குரியது அப்படின்னா அது நரகத்துக்குரியது. அதாவது நான் இந்த உலகத்துல நான் செஞ்ச பாவத்து நிமித்தம் எனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆத்மா எதற்கு நேராக அது கடந்து போகணும் அப்படின்னா, அது நரகத்துக்கு நேராக பாத்திரமாக இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவை அந்த நரகத்திலிருந்து மீட்டு பரலோக ராஜ்யத்தில் நம்மை கொண்டு போய் சேர்ப்பது என்பதுதான் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கக்கூடிய அந்த ரட்சிப்பு. அல்லேலூயா. அப்ப ரட்சிப்புங்கிறது என்ன? இந்த மரணத்துக்கு ஏதுவானது ஆத்மாவை அது மரணத்துக்கு நேராக போகாதபடி, அதாவது நித்திய மரணமாகிய நரகத்துக்கு போகாதபடி அதை மீட்டு பரலோக ராஜ்யத்திற்கு கொண்டு போய் சேர்ப்பது என்பதுதான் ரட்சிப்பு. அல்லேலூயா. அப்ப இந்த ரட்சிப்பு என்பது ஒரே நாள்ல நம்மளாம் ரட்சிக்கப்பட்டவர்கள் தான், இல்லைன்னு சொல்லல. நம்ம நமக்கு நித்திய மரணம் என்பது நமக்கு நியமிக்கப்பட்டது. ஏன் அப்படின்னா, நாம் செஞ்ச பாவமோ அல்லது நம்முடைய முன்னோர்கள் செஞ்ச பாவத்து நிமித்தம் வந்த சாபமோ நமக்கு மரணம் என்பது கண்டிப்பாக ஆல்ரெடி நியமிக்கப்பட்டது. ஆனால் இயேசு கிறிஸ்துவுடைய அந்த இரத்தத்தினாலே நாம் கழுவப்படும் பொழுது, அந்த இயேசுடைய இரத்தத்தினால நம்ம மீட்கப்படும் பொழுது நாம் ரட்சிக்கப்படுகிறோம். அப்போ மீட்கப்படுகிறோம். அந்த ரட்சிப்புங்கிறது ஒரே நாள்ல வர்றதில்ல, நாம் அனுதினமும் ரட்சிக்கப்படுகிறோம் என்று வேதம் நமக்கு சொல்கிறது. அல்லேலூயா. அனுதினமும் ஒவ்வொரு நாளும் நம்ம ரட்சிக்கப்படணும். அந்த ரட்சிப்பை காத்து கொள்ளணும். தொடர்ந்து அந்த ரட்சிப்பின் வழியில நம்ம நடத்தும் பொழுதுதான் கடைசியாக அந்த நம்முடைய இந்த உலகத்துல நம்ம போவது, அதாவது மரணம் முந்தியோ
இயேசு கிறிஸ்துடைய வருகை முந்தியோ நம்முடைய ஆத்மா அந்த உலகத்தை விட்டு போகும் பொழுது அந்த நித்திய மரணமாகிய அந்த நரகத்திலிருந்து நம்முடைய ஆத்மா மீட்கப்பட்டு பரலோக ராஜ்யத்தில் சேர்க்கப்படுகிறது. இதுதான் தேவன் தரக்கூடிய அந்த கிருபினால் வரக்கூடிய ரட்சிப்பு. ஹல்லேலூயா. அப்போ ரட்சிப்புல ஒரு ஈவு என்று வேதம் சொல்லுகிறது. 15வது வசனத்தை வாசிங்க. 15. ஆனாலும் கிருபை வரத்தின் பலனுக்கு ஒப்பானதல்ல. எப்படி எனில் ஒருவனுடைய மீறுதலினாலே அநேகர் மரித்திருக்க. அப்ப பாவம் எப்படி இந்த உலகத்துல வந்துச்சு? மரணமே முதல்ல எப்படி வந்துச்சு அப்படின்னா பாவத்தினாலதான் வந்துச்சு. மரணம் எப்படி வந்துச்சு இந்த உலகத்துல? ஆதாமுக்கு மரணம் என்பது அவனுக்கு குறிக்கப்படவில்லை. அவனுக்கு நித்திய நித்தியமா வாழ்வதற்காக தான் அவன் அழைக்கப்பட்டான். ஆனால் எதனால அவனுக்குள்ள மரணம் வந்தது? அவன் செஞ்ச பாவத்து நிமித்தம். அவன் முதலாக கர்த்தர் அவர் சொன்ன அந்த கனியை புசிக்க கூடாதுன்னு சொன்ன கனியை புசித்தான். அப்ப பாவம் செய்யறான். அந்த பாவம் செய்யும் பொழுது மரணம் வந்தது. அப்பதான் முதலாக இந்த உலகத்துக்குள்ளே பாவமே அதாவது மரணம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையே உள்ள வருது. அப்போ அவன் ஒருவன் செய்த பாவத்தினாலே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜனங்களையும் மரணமானது ஆண்டு கொண்டது. ஹல்லேலூயா. அவன் ஒருவனுடைய மீறுதலினாலே அதனுடைய பலன் கிருபை வரத்தின் பலனுக்கு ஒப்பானது அல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவன் ஒருவன் செய்த பாவத்தினாலே இந்த உலகத்திலே மரணம் வந்தது. அப்ப அதுக்கப்புறம் அதாவது ஆதாம் பாவம் செய்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மோசேக்கு தான் முதலாக அந்த நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுகிறது. அதன் வரைக்குமே பாத்தீங்கன்னா நிறைய மரணம் சம்பவிக்கிறது இந்த உலகத்துல. அப்படித்தானே நிறைய பேர் மரணிக்கிறாங்க. அவர்கள் எல்லாம் எங்க போறாங்கன்னா நரகத்துக்கு நேராக போறாங்க. அது முன்னாடி ஒரே ஒருத்தர் மட்டும் தான் நீதிமான் சொல்லுது வேதம். யாரு? நோவா மட்டும்தான் நீதிமான் சொல்லிட்டு அவரும் அவருடைய குடும்பமும் பாதுகாக்கப்படுகிறது. இப்ப மற்றவர்கள் எல்லாருமே அழிக்கப்படுகிறார்கள். ஜலப்பிரளயம் எல்லா ஜனங்களையும் அழித்து அவர்கள் எங்கதான் போனாங்க? நரகத்துக்கு நேராக தான் அவருடைய ஆத்மாக்கள் போனது. அப்போ அப்படிப்பட்ட ஏன் மரணம், அதாவது நித்திய மரணம், நான் சொல்றது மரணம் அப்படிங்கிறது நரகத்தை குறித்து பேசுறோம். அந்த நித்திய மரணம் எப்படி அவர்களை ஆண்டு கொண்டது அப்படின்னா, அவனுக்கு முன்பாக யார் பாவம் செஞ்சது? முதலாக ஆதாம் செய்த பாவத்து நிமித்தம் மரணமானது இந்த உலகத்தை ஆண்டு கொண்டது. ஆனால் அப்படிப்பட்ட அந்த மீறுதலின் பலனாகிய அந்த மரணமானது கிருபை வரத்தின் பலனுக்கு ஒப்பானதல்ல. அப்ப கிருபைங்கிறது யாரோடது? அது தேவனுடையது. தேவன் நமக்கு கொடுக்கக்கூடிய கிருபை, இயேசு கிறிஸ்து நமக்கு தரக்கூடிய கிருபை. அந்த கிருபையுடைய பலனுக்கு அந்த ஆதாம் செய்த பாவத்து நிமித்தம் வந்த பலனானது ஒப்புரவு அல்ல, அதற்கு ஒப்பானது அல்ல என்று வேதம் சொல்லுகிறது. தொடர்ந்து வாசிக்கலாம். எப்படி எனில் ஒருவனுடைய மீறுதலினாலே அநேகர் மரித்திருக்க, தேவனுடைய கிருபையும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனுஷனுடைய கிருபையினாலே வரும் ஈவும் அநேகர் மேல் அதிகமாய் பெருகி இருக்கும். அப்ப தேவனுடைய கிருபையும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனுஷனுடைய கிருபையினால் வரும் ஈவு. அப்ப இங்க ஈவுங்கிறது என்ன அப்படிங்கிறது? ஈவுனா என்ன அப்படின்னா இலவசமாக வரக்கூடியது. அப்ப நாம் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு நாம் ஏதாவது இந்த உலகத்துல செலுத்தணுமா அல்லது கர்த்தருக்கு நாம செலுத்தணுமா? இப்ப பழைய காலத்துல அவர்கள் ஒரு பாவம் செஞ்சுட்டாங்கன்னா உடனே என்ன பண்ணுவாங்க? பலி செலுத்துவாங்க. ஆடுகளையோ மாடுகளையோ அல்லது புறாக்குவையோ ஏதோ கொண்டு போய் பலி செலுத்தி அவருடைய பாவ நிவர்த்தி பண்ணுவாங்க. ஆனால் நாம் பெற்றுக்கொண்ட ரட்சிப்புக்கு நாம் ஏதாவது இந்த தேவனுக்காகவோ அல்லது சபைக்காகவோ நம்ம ஏதாவது செஞ்சிருக்கோமா? இல்ல. நாம் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு எப்படி பெற்றுக்கொண்டோம்னா தேவனுடைய கிருபையினாலே பெற்றுக்கொண்டோம். இல்லையா? அப்ப தேவனுடைய கிருபையினாலும் இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையினால் வரும் ஈவும். அப்ப ஈவுங்கிறது இலவசமாக நாம் பெறக்கூடியது. அந்த இலவசம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த உலகத்தில் நாம் கர்த்தரால் பெறக்கூடிய ஆசீர்வாதமும் பரலோக ராஜ்யத்தில் நாம் பெறக்கூடிய ரட்சிப்பும் நமக்கு ஈவாக பெறப்படுகிறோம். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? புரிந்தவர்கள் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எப்படி ஒரு மரண தண்டனை கைதிக்கு மரண தண்டனை அவனுக்கு ரத்து செய்யப்பட்டு மரண தண்டனை ரத்து செய்யப்பட்டது மாத்திரமல்ல, அவனுக்கென்று ஒரு சில ஆசீர்வாதங்கள் கவர்மெண்டால கொடுக்கப்படுகிறதோ, அதே போல கர்த்தர் நமக்கு வரக்கூடிய அந்த மரண தண்டனையாகிய அந்த நரகத்திலிருந்து நம்முடைய ஆத்மாவை மீட்பதோடு மாத்திரமல்ல, தன்னுடைய தேவனுடைய கிருபையினாலும் இயேசு கிறிஸ்துடைய கிருபையினால் வரக்கூடிய ஈவாகிய இந்த உலகத்தின் ஆசீர்வாதத்தையும் பரலோக ராஜ்யத்திற்குரிய அந்த மீட்பாகிய ஆசீர்வாதத்தையும் தேவன் நமக்கு தந்தளிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப கிருபைங்கிறது அதுதான். ரட்சிப்புங்கிறது நம்ம என்னன்னு பார்த்துட்டோம். தேவனுடைய ஈவு என்பது எப்படிங்கிறது என்னன்னு பார்த்தாச்சு. அடுத்து தொடர்ந்து வாசிக்கலாம். 17வது வசனம் வாசிங்க. அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே
அந்த ஒருவர் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூர்ணத்தையும் நீதியாகி ஈவின் பரிபூர்ணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆழ்வார்கள் என்பது அதிக நிச்சயமாகும். அப்ப இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயம். இது யாருக்காக கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் அப்படின்னா, தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு, கர்த்தருடைய பிள்ளைகளாக நமக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே, அப்போ அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க. அப்ப இந்த உலகத்தை எது ஆண்டு கொண்டிருந்தது அப்படின்னா, மரணம் ஆண்டு கொண்டிருந்தது. அதாவது நித்திய மரணமாகிய நரகமானது ஆண்டு கொண்டிருந்தது. கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் நாம இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து, எதை அடைந்து? ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயம். அல்லேலூயா. அப்ப ஜீவனை அடைந்தோம் அப்படின்னா, ஜீவன் நமக்கு ஏற்கனவே இருந்துச்சா அப்படின்னு வாசிக்கலாம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஆதியாகமம் 2:7. ஆதியாகமம் 2:7. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணிலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவாத்மாவானான். அல்லேலூயா. மனுஷன் என்ன ஆனான்? ஜீவாத்மாவானான். அப்போ தேவன் என்ன பண்றாருன்னா, மனுஷனை முதலாக உருவாக்குகிறார். மண்ணினால, எதுல இருந்து உருவாக்குறார்? மண்ணினாலே உருவாக்குகிறார். அந்த மண்ணு ஒரு சடலமாக கிடக்குது, அவருக்கு கீழே பிளாட்டா கிடக்குது. அப்ப அவர் என்ன பண்றாருன்னா, முதலாக அந்த அந்த மண்ணால் உருவாக்கப்பட்ட அந்த பொம்மைக்கு தன்னுடைய ஜீவ சுவாசத்தை, தன்னுடைய நாசியில் இருந்து, தன்னுடைய வாயிலிருந்து ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். அல்லேலூயா. எதை ஊதினாரா? நல்லா சத்தமா சொல்லுங்களேன். ஜீவ சுவாசம். அப்ப ஜீவ சுவாசம்னா என்ன? ஜீவன்னா என்ன? முதல்ல ஜீவன் அப்படின்னா என்னன்னா, எபிரேய வார்த்தையில அதற்கு கொடுக்கப்பட்ட வார்த்தைன்னா காய், KAI, காய் அப்படிங்கிற ஒரு வார்த்தை கொடுக்கப்படுகிறது. காய் அப்படின்னா என்ன? ஜீவன் அப்படின்னா காய். அப்ப காய் அப்படின்னா என்னன்னா, தேவனுடைய சகலவிதமான வல்லமைகளும், தேவனுடைய சகலவிதமான அதிகாரங்களும், அவருடைய சத்துவங்களும், அவருடைய பலனும், அவருடைய அதிகாரமும் சேர்ந்ததுக்கு பேர் தான் காய், அல்லது தமிழ்ல சொல்ல போனா ஜீவன் அப்படின்னு சொல்றோம். அல்லேலூயா. தேவனுடைய சகலவிதமான ஆசீர்வாதங்களும். இந்த உலகத்தை அவர் உண்டாக்கும் பொழுது அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, என்ன சொல்றாரு? எப்படி அவர் இந்த உலகத்தை உண்டாக்கினார், எப்படி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மரம் செடி கொடிகள் உண்டாக்குறாரு, பறவைகளை உண்டாக்குறாரு, கடல்ல இருக்கக்கூடிய மச்சங்களை உண்டாக்குறார். அப்ப எப்படி இதை உண்டாக்குறாரு? வார்த்தை முதல் அதிகாரத்துல வாசிக்கலாம். தன்னுடைய முதல் அதிகாரத்தை வாசிக்கலாம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையாம இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுதே என்றார். வெளிச்சத்தை எப்படி சொல்றாரு? அவர் ஏதாவது உண்டாக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நம்ம இங்க ஒரு பானை செய்யணும், என்ன பண்ணணும்? மண்ணை நம்ம கையில தொட்டு அதெல்லாம் எது செய்யணும், அப்படி இல்லை. ஆனால் வெளிச்சம் உண்டாக கடவுது அப்படின்னு கர்த்தர் தன்னுடைய வார்த்தையை தான் சொன்னார். தன்னுடைய வார்த்தை அனுப்பினார், வெளிச்சம் உண்டானது. தொடர்ந்து வாசிக்கலாம். தேவன் வெளிச்சத்துக்கு பகல். அடுத்து பாத்தீங்கன்னா 6வது வசனம், ஜலத்தின் மேல் மத்திய ஆகாய விரிவு உண்டாக கடவுது. அப்ப ஜலத்தின் மத்தியிலே ஆகாய விரிவு உண்டாக கடவுது அப்படின்னு வார்த்தையை தான் சொன்னார். ஆகாய விரிவு என்ன ஆயிடுச்சு? அப்ப இல்லாத ஒரு பொருள், அது வரிசை எல்லாத்தையும் பற்றி வாசிங்கன்னா எல்லாமே, அந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்கள், மரம் செடி கொடிகள், வானத்துல பறக்கூடிய பறவைகள், கடலில் இருக்கக்கூடிய மச்சங்கள் எல்லாவற்றையும் தன்னுடைய வார்த்தையினாலே அவர் படைக்கிறார். எதை கொண்டு படைக்கிறார்? அப்ப அவருடைய வார்த்தைக்கு அப்படிப்பட்ட அதிகாரம் இருந்தது. அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து கடல்ல போயிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா, திடீர்னு அந்த கடல்ல மிகப்பெரிய அலை எழும்புகிறது. அப்ப ஒரு வார்த்தை தான் சொல்றார், இறையாதே அமைதலா இருந்து. அப்படி ஒரு வார்த்தை தான் சொன்னா, அந்த வார்த்தைக்கு தட்டுப்பட்டு அந்த என்ன ஆயிடுச்சு? அந்த கடல் அலையும் அந்த காற்றும் அமைதலாய் இருந்தது. அல்லேலூயா. லாசரு மரித்து விட்டார். வெளியில இருந்து என்ன சொன்னார்? லாசருவே வெளியே வா அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான் அனுப்பினார். அந்த வார்த்தையினாலே அவன் உயிர் பெற்றான். அல்லேலூயா. அப்போ அவருடைய அந்த வார்த்தைக்கு வல்லமை இருந்தது. அந்த வல்லமைக்கு பேருதான் ஜீவன் என்று பேர்.
எத்தனை பேர் புரியுது? அல்லேலூயா. அந்த வார்த்தைக்கு பேரு தான் ஜீவன். அவருக்குள்ள இருந்த சகல விதமான அதிகாரங்கள், அவருக்குள்ள இருந்த சகல விதமான வல்லமைகள், தேவனுடைய சகல விதமான சத்துவங்கள், தேவனுக்குள்ள இருந்த எல்லா விதமான அதிகாரத்துக்கு பேருதான் ஜீவன் என்று பெயர். ஆனால் தேவன் என்ன பண்றான்னா, தனக்குள்ள இருந்த அந்த ஜீவ சுவாசம் என்ன அர்த்தம்? தனக்குள்ள இருக்கக்கூடிய சகல விதமான அதிகாரங்கள், வல்லமைகள், பலன், சத்துவம் எல்லாவற்றையும் சேர்த்து வெறும் காற்றை அவர் ஊதவில்லை. எத்தனை புரியுது? அல்லேலூயா. ஒரு மனுஷன் இப்படி ஊதுனா என்ன வரும்? வெறும் காத்து தான் வரும். தேவன் மனுஷனுடைய நாசியிலே வெறும் காற்றை ஊதவில்லை, ஜீவ சுவாசத்தை ஊதுகிறார். அல்லேலூயா. அந்த ஜீவ சுவாசம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, தன்னுடைய சகல விதமான அதிகாரத்தையும் சேர்த்து, சுவாசத்தையும் சேர்த்து, தான் உண்டாக்கின மண்ணினால் உருவாக்கின அந்த மனுஷனுடைய அந்த சுவாசத்திலே, அவனுடைய நாசிலே ஊதுகிறார். அந்த ஆத்மா என்ன ஆத்மாக வருதுன்னா, ஜீவ ஆத்மாக வருகிறது. எத்தனை பேர் புரியுது? அல்லேலூயா. புரிந்தவர் நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அவன் வெறும் ஆத்மாவல்ல, என்ன ஆத்மா? நல்ல சத்தமா சொல்லுங்க, ஜீவ ஆத்மா. அப்ப ஜீவ ஆத்மா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, தேவனுடைய சகல விதமான அதிகாரத்தையும் தனக்குள்ளே கொண்ட ஒரு ஆத்மா. கர்த்தர் தேவன் சொல்றாரு, நான் எனக்கு சாயலாக ஒரு மனுஷனை படைப்பேன்னு சொன்னாரு. அந்த வசனம் வாசிங்க, 27வது வசனம் வாசிங்களா, 1:27. தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். 1:27. தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அப்ப சாயல்னா என்ன அர்த்தம்? ஒரு குழந்தை பாருங்களேன், தன்னுடைய யாரோட சாயலா இருக்கும்? ஒண்ணு அப்பாவோட சாயலா இருக்கும், இல்ல அம்மாவுடைய சாயலா இருக்கும். ஒரு சில குழந்தைங்க பாருங்க, திடீர்னு ஏதாவது ஒரு சின்ன ஒரு பழக்க வழக்கம் அந்த குழந்தைக்குள்ள இருக்கும். அந்த அம்மா சொல்லுவாங்க, பாரு அப்பா மாதிரியே செய்யற அப்படிம்பாங்க. அப்பா மாதிரியே கோவம் வருது பாரு, இல்லாட்டி அப்பா மாதிரியே பேசுறான் பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த தன்னுடைய சாயல் அப்படின்னா என்ன, அந்த அப்பாவிற்குரிய எல்லா குணாதிசயங்கள், அவரை போலவே உருவம், அவரை போலவே சாயல். அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவன் மனுஷனை தன்னுடைய சாயலாக உண்டாக்கினார்னா என்ன அர்த்தம்? தேவனை போல சாயல், அவருடைய உருவம் மாத்திரமல்ல, அவருக்குள்ள இருக்கக்கூடிய சகல விதமான அதிகாரத்தையும் பலத்தையும் கொண்டு மனுஷன் இந்த உலகத்திலே உண்டாக்கினார். எத்தனை பேர் புரியுது? அல்லேலூயா. ஆதாம் வந்துட்டார், மண்ணினால் உருவாக்கினாரு, சுவாசத்தை கொடுத்தாரு, வந்துட்டார். அவருக்கு பாத்தீங்கன்னா 2:20 வாசிங்களே. 2:20. அப்படியே ஆதாம் சகலவித நாட்டு மிருகங்களுக்கும் ஆகாயத்து பறவைகளுக்கும் சகலவித காட்டு மிருகங்களுக்கும் பெயரிட்டான். போதும். 19வது வசனம், தேவனாகிய கர்த்தர் வெளியின் சகலவிதமான மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி, ஆதாம் அவைகளுக்கு என்ன பெயரிடுவான் என்று பார்க்கும்படி அவைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார். அல்லேலூயா. தேவன் என்ன பண்றான்னா, சகல விதமான பறவைகள், மிருகங்கள் எல்லாவற்றையும் உருவாக்கிட்டு யார் இடத்துல கொண்டு வராரு? ஆதாம் இடத்துல கொண்டு வர. அதுக்கெல்லாம் பேரிடுறது யாரு? ஆதாம் தான் பேரு. 22வது வசனம், தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷரில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமாய் இருக்கிறாள், இவள் மனுஷிலிருந்து எடுக்கப்பட்டபடினால் மனுஷி எண்ணப்படுவாள் என்றான். அல்லேலூயா. ஆதாம் ஆதாமுடைய விலா எலும்புலதான் ஏவாளை எடுக்கிறார், அப்படித்தானே? அவன் நித்திரை பண்ணப்படுறார். ஃபர்ஸ்ட் ஆதாமுக்கு நித்திரை பண்ணப்படுகிறார். அவர் ஒரு நித்திரை கொடுக்கிறார். ஆதாம் நல்லா உறங்கிட்டு இருக்கிறாரு. அப்போ உறங்கும் பொழுது ஒரு ஆபரேஷன் நடக்குது. அவருடைய விழாவை ஓபன் பண்ணி ஒரு விலா எலும்பை எடுத்து அதை மனுஷியா மாத்திட்டா, அதாவது ஏவாளா மாத்தி அவள் முன்னாடி, அதாவது ஆதாமுக்கு முன்னாடி நிப்பாட்டுறார் கர்த்தர், தேவன் நிப்பாட்டுறார். அப்பதான் இவன் முழிக்கிறான், அதை கண் விழிக்கிறான். கண் விழிச்ச உடனே இவனுக்கு தெரியுமா? தெரியாது. இவனுடைய எலும்பு விழா ஓபன் பண்ணப்பட்டதோ அல்லது விழா எலும்பு உடைக்கப்பட்டதோ, அதுல இருந்தா அந்த ஏவாள் உண்டாக்கப்பட்டங்கிற எந்த நாலேஜுமே அவனுக்கு கிடையாது, எதுவுமே அவனுக்கு தெரியாது. ஏன்னா அவன் என்ன பண்ணிட்டு இருந்தான்? தூங்கிட்டு இருந்தான், நித்திரை வர பண்ணினார். அப்ப எழுந்த உடனே அவன் சொல்றான், இவன் எங்க இருந்து எடுக்கப்பட்டவள்? என்னுடைய விழா எலும்பிலிருந்து எடுக்கப்பட்ட. இந்த நாலேஜ், இந்த சிந்தனை, இந்த அறிவு அவனுக்கு எப்படி உண்டானதுன்னா, தேவனுக்கு இருந்த அதே அறிவு அவனுக்குள்ள இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ எப்படி வந்தது அப்படின்னா, தேவன் தன்னுடைய ஜீவ சுவாசத்தை அவனுக்குள்ளே ஊதி இருந்தார். அப்ப அவன் ஒரு ஜீவ ஆத்மாவா இருக்கிறான். அப்ப இந்த ஜீவ ஆத்மா அவனுக்கு சகல விதமான அதிகாரங்கள் மாத்திரமல்ல, சகல விதமான பலன் மாத்திரமல்ல, சகல விதமான தேவனுடைய ஞானமும் அவனுக்குள்ளே ஊற்றப்பட்டிருந்தது. அல்லேலூயா.
அவர் எப்படி கர்த்தர் ஒரு வார்த்தை சொன்ன உடனே அங்க எல்லாமே நடக்குதோ, அதே போல ஆதாம் பாத்தீங்கன்னா இந்த உலக அவ என்ன சொன்னாலுமே அது நடக்கும். பாருங்க, வேதனை வாசிக்கலாம். 21:28 பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ சந்துகளையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். அப்ப அவனுக்கு என்ன அதிகாரத்தையும் கொடுத்திருந்தார் அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய சகல விதமான எல்லா மிருக ஜீவன்கள், இந்த பூமியில் இருக்கக்கூடிய சகலவற்றையும் யார் ஆண்டு கொள்ளும்படியான அதிகாரத்தை கொடுத்திருந்தார் அப்படின்னா, ஆதாமுக்கு அப்படிப்பட்ட அதிகாரத்தை தேவன் கொடுத்திருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருக்கு எல்லா அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருந்தது. அவனுக்கு எல்லா ஞானம் மாத்திரமல்ல, அந்த பூமியில படைக்கப்பட்ட அத்தனை அப்ப படைக்கப்பட்டது அப்படின்னா மிருக ஜீவன்கள் மாத்திரமல்ல. எப்படி இயேசு கிறிஸ்து வானத்தை காற்றையும் கடலையும் அதட்டுவதற்கு அதிகாரம் கொடுத்திருந்தாரோ, அதே போலதான் ஆதாமுக்கும் இயற்கை மீதும் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருந்தது, கடலின் மீது அதிகாரம் கொடுக்கப்பட்டிருந்தது, வானத்தில் இருக்கக்கூடிய சூரியன் மீது, சந்திரன் மீது, பூமியின் மீது, கடலில் இருக்கக்கூடிய மச்சங்கள் மீது, சகலம் இந்த உலகத்தில் இந்த பூமி மாத்திரமல்ல, ஆகாய விரிவு சகலம் அந்த 7 நாட்களிலே கர்த்தர் எதையெல்லாம் உண்டாக்கினாரோ, தேவன் எதையெல்லாம் உருவாக்கினாரோ சகலவற்றையும் ஆளக்கூடிய அதிகாரம் யாருக்கு கொடுக்கப்பட்டிருந்தது அப்படின்னா ஆதாமுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. அல்லேலூயா. அப்போ அப்படிப்பட்ட ஒரு ஜீவ ஆத்மாவாக தான் தேவன் ஒரு ஆதாமை உருவாக்குகிறார். ஆனால் எப்போ அவன் தன்னுடைய அந்த தனக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை எப்படி இழக்கிறான் அப்படின்னா, அவன் முதலாக பாவம் செய்யறான். அவர் சொன்ன அந்த புசிக்க கூடாது அப்படின்னு சொன்ன அந்த கனியை அவன் புசிக்கும் பொழுது அவன் எதை முதல்ல இழக்கிறான் அப்படின்னா, தனக்குள்ள இருந்த ஜீவனை இழக்கிறான். அல்லேலூயா. எத்தனை பேர் புரியுது? அவனுக்குள்ள மரணம் வந்தது அடுத்து. ஆனால் முதலிலே அவன் இழந்தது எது அப்படின்னா, அவனுக்குள்ள தேவன் ஒரு ஜீவ சுவாசத்தை ஊதினார் இல்லையா, அந்த ஜீவன் அவன் ஜீவனை இழந்து வெறும் சுவாசம் மட்டும்தான் அவனுக்குள்ள. சுவாசங்கிறது என்னது? நமக்குள்ள இருக்கக்கூடிய உயிர். நமக்குள்ள இருக்கக்கூடிய உயிரைத்தான் நம்ம என்ன சொல்றோம்? சுவாசம் நம்ம சொல்றோம். அப்போ அவன் பாவம் செய்யும் பொழுது மரணம் ஆண்டு கொண்டது 2வது. ஆனால் அதற்கு முன்பாக அவன் எதை இழக்கிறான் அப்படின்னா, அவனுக்குள்ள ஊதப்பட்ட அந்த ஜீவனை அவன் இழந்து போகிறான். அல்லேலூயா. அப்ப ஜீவனை இழக்கும் பொழுது இந்த உலகத்தின் மீது இருந்த அதிகாரமும் ஆளுகையும் அவனை விட்டு விலகி போகிறது. வாசிக்கலாம், 3ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிங்கள. அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார். அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்தில் அனுப்பிவிட்டார். முதல்ல அவருக்கு என்ன அதிகாரம் கொடுத்திருந்தார்னா, அப்பொழுது பூமியில் இருக்கக்கூடிய சகல விதமான எல்லா பறவைகளையும் ஜீவசந்துகளையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று அவர் கட்டளை கொடுத்திருந்தார். என்ன பண்ணி கொடுத்தார்? ஆண்டு கொள்ளும்படியாக சகலவற்றையும் ஆண்டு கொள்வதற்கு அதிகாரம் கொடுத்தார். ஆனால் அவன் பாவம் செய்யும் பொழுது ஆதாமையும் ஏவாளையும் அந்த ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியே அனுப்புகிறார். அவங்களுக்குன்னு ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கிறாரு, ஒரு தோல் உடையை செய்கிறார். 2 பேருக்கும் அந்த உடையை போட்டு அந்த ஏதேன் தோட்டத்தை விட்டு ஆதாமையும் ஏவாளையும் அதை விட்டு வெளியில அனுப்புகிறார். அப்ப அனுப்பும் பொழுது அவர் சொன்ன கடைசி வார்த்தை என்ன அப்படின்னா, எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிச்சார். அப்ப மண்ணை பண்படுத்துறதுதான் அவனை அனுப்பிச்சார ஒழிஞ்சு அதை ஆண்டு கொள்வதற்கான அதிகாரத்தை அந்த இடத்துல இருந்து அவன் இழந்து போய்கிறான். அல்லேலூயா. அப்ப ஜீவனை இழக்கும் பொழுது இந்த பூமியின் மீது இருந்த சகல விதமான அதிகாரங்களும் அதை ஆண்டு கொள்ளக்கூடிய அதிகாரங்களையும் அவன் இழக்கிறான். அந்த ஆளுகை யாரிடத்தில் போகிறது? யாரிடத்துல போகிறது? பிசாசு இடத்துல போகிறது. நல்லா சொன்னாங்க, கரெக்டா சொன்னீங்க. அல்லேலூயா. அந்த ஆளுகை யாரிடத்துல போகிறது? பிசாசு இடத்துல போகிறது. அப்பதான் இயேசு கிறிஸ்து பத்தி வேதம் சொல்லுகிறது, அவர் 2ஆம் ஆதாம், அதாவது முதல் ஆதாம் இழந்து போன பிசாசினிடத்தில் இழந்து போன அந்த அதிகாரத்தையும் அந்த ஆட்சியும் பூமியின் மீது இருந்த அந்த அதிகாரத்தையும் மீட்பதற்காக தான் 2ஆம் ஆகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார். அவர் சிலுவையிலே அந்த ஆளுகை, அதாவது பிசாசின் ஆளுகையில் கீழ் இருந்த இந்த உலகத்தை மீட்டு மீண்டும் தன்னுடைய ஜனமாகிய கர்த்தருடைய பிள்ளைகள் கரத்தில் அவர் கொடுக்கிறார். அல்லேலூயா. அப்ப முதலாவதாம் இழந்து போன அந்த ஜீவனை, அதாவது இந்த உலகத்தின் மீது இருந்த அந்த ஆளுகையை, இந்த உலகத்தின் மீது இருந்த அதிகாரத்தை எப்படி பிசாசு பறித்து கொண்டானோ அதே பிசாசுடைய கையில் இருந்து அதை பறித்து சிலுவையிலே பாத்தீங்கன்னா அவனுடைய தலையை நசுக்கி, பிசாசின் தலையை நசுக்கி அவனிடமிருந்து அந்த அதிகாரத்தை இயேசு கிறிஸ்து பறித்துக் கொள்கிறார். அல்லேலூயா. சோ இயேசு கிறிஸ்து பத்தி வேதம் சொல்லுகிறது. வாசிக்கலாம், யோவான் 1:4.
யோவான் 1:4 1ஆம் அதிகாரத்துல இருந்து வாசிங்க. யோவான் 1:1 இருந்து. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அவருக்குள் ஜீவன் இருந்தது. போதும். அல்லேலூயா. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். இதெல்லாம் யாரை குறித்து சொல்லப்படுகிறதுனா இயேசு கிறிஸ்துவை பத்தி சொல்லக்கூடிய வார்த்தை. சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது. அல்லேலூயா. யாருக்குள்ள ஜீவன் இருந்ததாம்? இயேசுக்குள்ள ஜீவன் இருந்தது. வாசிக்கலாம். 10:9 அதிகாரம் 9-10 வசனங்கள். 10ஆம் அதிகாரம், யோவான் 10ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள். நானே வாசல், என் வழியாய் ஒருவன் பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். நானே வாசல். இயேசு சொல்கிறார், நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். ரட்சிப்புனா என்னன்னு சொன்னோம்? ஆத்தும மீட்பு. பரலோக ராஜ்யத்துக்கு நேராக நரகத்திலிருந்து ஆத்மாவை மீட்டு பரலோகத்து ராஜ்யத்துக்கு கொண்டு போவதுதான் ரட்சிப்பு. அல்லேலூயா. தொடர்ந்து வாசிங்க. அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அதை பரிபூரணப்படவும் வந்தேன். திருடன், அதாவது திருடன்னா யாரு? இந்த இடத்துல யார சொல்லுது? பிசாசை குறித்து சொல்லுகிறது. அப்ப திருடன், பிசாசானவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். யார? நம்முடைய ஆத்மாவை. அவன் நம்மை கொள்வதற்காகவும் அழிக்கிறதற்காகவும் வர்றான். வேறொன்றுக்கு அவன் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாக்கவும். யாருக்குன்னா நமக்கு, நம்முடைய ஆத்மாவுக்கு ஜீவன் உண்டாக்கவும். அல்லேலூயா. நாம் இழந்து போன அந்த ஜீவன் எங்க? ஏதேன் தோட்டத்துல ஆதாம் இழந்து போன அந்த ஜீவனை மீண்டும் உண்டாக்குவதற்காகவும். அல்லேலூயா. அந்த ஜீவன், நமக்குள்ளே வந்த அந்த ஜீவனை பரிபூர்ணப்படுத்தவும் இயேசு இந்த உலகத்திலே வந்தார். அல்லேலூயா. எத்தனை பேர் புரியுது? நாம் இழந்து போன அந்த ஜீவனை, அதாவது ஆதாமால் இழக்கப்பட்ட அந்த ஜீவனை அவர் மீண்டும் நமக்குள்ளே கொடுக்கவும், நமக்குள்ளே அந்த ஜீவனை தருவதற்காகவும், அதை பரிபூர்ணப்படுத்துவதற்காகவே இயேசு இந்த உலகத்திலே வந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப மீண்டும் 5வது வசனம் 5ஆம் அதிகாரம் 17 வாசிங்க. ரோமர் 5:17. ரோமர் 5:17. அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க. யாரால? ஆதாமுடைய மீறுதலினாலே மரணம் இந்த உலகத்தை ஆண்டு கொண்டிருக்க, கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து. அல்லேலூயா. அப்ப நமக்கு வரக்கூடிய ஈவு இயேசு கிறிஸ்து மூலமாக அவருடைய கிருபையினாலே வரக்கூடிய ஈவுல ஒன்று என்ன அப்படின்னா, நாம் பெறக்கூடிய இந்த ஜீவன். அல்லேலூயா. எத்தனை பேர் புரியுது? தேவனுடைய கிருபையினாலும் இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையினால வரக்கூடிய ஈவு என்ன அப்படின்னா, இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்களும் பரலோக ராஜ்யத்திற்குரிய ஆசீர்வாதமாகிய நம்முடைய ஆத்ம மீட்பு, அதாவது ரட்சிப்பு, இதெல்லாம் ஈவுன்னு சொல்றோம். அதாவது இலவசமாக நாம் பெறக்கூடியது. அந்த இலவசமாக பெறக்கூடியவர்களில் ஒன்று என்ன அப்படின்னா, கர்த்தர் தன்னுடைய ஜீவனை மீண்டும் நமக்குள்ளே தருகிறார். அல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்ப ஜீவன் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்? தேவனுடைய சகல விதமான அதிகாரங்கள், சகல விதமான பலன், அவருடைய சகல விதமான சத்துவங்கள், சகல விதமான ஆசீர்வாதங்கள். அவர் சொல்றாரு, இந்த பூமியின் நிறைவும் என்னுடையது. அவர் தேவன் சொல்றாரு, இந்த பூமி அதனுடைய நிறைவு யாருடையதா? கர்த்தருடையது. அப்ப எல்லாமே அந்த சகலமும் அவருக்குரியது. அப்ப அவருக்குரிய அந்த ஜீவனை நான் மீண்டும் அந்த இயேசு கிறிஸ்து மூலமாக, அது 17வது வசனத்துல, ஜீவனை அடைந்து ஒருவராலே, யாரால? இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே அந்த ஜீவனை நாம் மீண்டும் அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயம். ஆளுமை, அந்த ஆதாம் ஆதியாகமத்துல இழந்த அந்த ஆளுமை, இந்த உலகத்தின் மீது இருக்கக்கூடிய ஆளுமை. அதனாலதான் வேதம் நமக்கு சொல்லுகிறது, நாமெல்லாம் எப்படிப்பட்டவர்களாக அழைக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னா, ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அதுக்கு பேர் என்ன முறைமை? மெல்கிசேதேக்கின் முறைமைன்னு சொல்லுவோம்.
அப்ப மெல்கி சேதைக்கின் முறைமைப்படி நாம் எப்படிப்பட்டவர்களாக அழைக்கப்பட்டிருக்கிறோம்? ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப ராஜாவுடைய வேலை என்ன அப்படின்னா ஆளுமை. அப்ப ராஜாக்கு நான் அழைக்கப்பட்டிருக்கேன், நான் போய் நான் பிரதமர் சீட்ல உட்கார்றேன் அப்படி இல்ல. இந்த உலகத்தின் மீது இருக்கக்கூடிய ஆளுகை. அல்லேலூயா. இந்த உலகத்தில் தேவனால் உண்டாக்கப்பட்ட சகல விதமான வானத்தின் மீது, சூரியன் மீது, இந்த மழையின் மீது. காலைல எத்தனை பேர் ஜெபம் பண்ணீங்க? இன்னைக்கு ஜெபம், ஆண்டவரே இன்னைக்கு பிரேயர் இருக்கு, இந்த மழையை நிறுத்துங்கன்னு எத்தனை பேர் ஜெபம் பண்ணீங்க? நான் ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். காலைல துரிட்டே இருந்துச்சு, ஆண்டவரே மழையை நிப்பாட்டுன்னு சொன்னேன். கொஞ்ச நேரம் கரெக்டான கிளம்பி வெளில வரும்போது மழை நின்று போச்சு. அல்லேலூயா. கர்த்தர் இந்த வானத்தின் மீது, இந்த பூமியின் மீது, சகல விதமான இயற்கையின் மீது கர்த்தர் நமக்கு ஆளுகை செய்யக்கூடிய பலனை எப்ப நம்ம இந்த பழைய மனுஷன்ல இருந்து நம்ம ரட்சிக்கப்படுகிறோமோ, எப்ப நம்ம மீட்கப்படுகிறோமோ, தேவனுடைய கிருபையினால, அவருடைய கிருபையினால வரக்கூடிய ஈவை நம்ம பெற்றுக்கொள்கிறோமோ, அப்பொழுது தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய சகல விதமான அந்த ஜீவன், சகல விதமான ஆசீர்வாதங்கள், சகல விதமான அவருடைய அதிகாரங்களை உடைய அந்த ஜீவன் நமக்குள்ளே வருகிறது. இயேசு கிறிஸ்து மூலமாக அந்த ஜீவனை நாம் பெற்றிருக்கிறோம். அந்த ஜீவனை பெற்றிருப்பது மாத்திரமல்ல, இந்த உலகத்தின் மீது அதிகாரத்தை நாம் பெற்றிருக்கிறோம். எத்தனை பேர் புரியுது? புரிந்தவர்கள் நல்லா ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. இப்ப நாமெல்லாம் சாதாரண மனுஷன் இல்ல. நம்ம இங்க உட்கார்ந்துருக்க நம்முடைய யோசனைகள்லாம் அப்படித்தான் இருக்கு. நம்மளுடைய யோசனைகள்லாம் இன்னுமே எதை குறித்தா இருக்குன்னா, இந்த உலகத்தின் காரியங்கள், உலகத்தின் தேவைகள், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சாதாரண ஒரு மனுஷன் எப்படி வாழ்றானோ, அவன் எதற்காக இந்த உலகத்துல ஓடிக்கொண்டிருக்கான், எதுக்காக ஓடுறான் அந்த உலகத்துல? ஒண்ணு பிள்ளைகளுக்காக ஓடுவோம். ஒரு ஒரு மனுஷன் பிறந்ததுல இருந்து கடைசி சாகர வரையும் ஓடிட்டே தான் இருக்கான், சம்பாதிக்கிறதுக்காக ஓடிட்டே இருக்கான். தன்னுடைய பிள்ளைகளுக்காக, தன்னுடைய குடும்பத்துக்காக, ஒரு வீடு வாங்கணும், ஒரு பைக் வாங்கணும், இல்ல ஒரு கார் வாங்கணும், அல்லது தன்னுடைய பெற்றோருக்காக, இது மாதிரி ஏதோ ஒரு சூழலுக்காக தான் அவன் ஓடிக்கொண்டே இருக்கிறான். ஆனால் அப்படிப்பட்ட மனிதர்களிலிருந்து வேறு பிரிக்கப்பட்டவர்கள் தான் நாமும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சர்வ சாதாரண மனுஷனிலிருந்து வேறு பிரிக்கப்பட்டவர்கள் நாம். எத்தனை பேர் அல்லேலூயா சொல்றீங்க? அப்ப வேர்பிரிக்கப்பட்ட நான் இன்னுமே நானும் அவன் போலவே ஓடிட்டு இருந்தேன் அப்படின்னா எனக்கு அவனுக்கு என்ன வித்தியாசம்? வேதம் நமக்கு சொல்கிறது, இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளக்கூடிய அத்தனை பேருக்குள்ளும் இயேசு கிறிஸ்து மூலமாக நாம் ஜீவனை பெற்றிருக்கிறோம். தேவனுடைய ஜீவன், தேவன் நமக்காக வைத்திருக்கக்கூடிய தேவனுக்குள்ள எப்பேற்பட்ட அதிகாரங்களும் வல்லமைகளும் சத்துவங்களும் ஆசீர்வாதங்களும் இருக்கிறதோ, அத்தனை அதிகாரங்களையும் அத்தனை சத்துவங்களையும் அத்தனை பலத்தையும் ஜீவனாக நமக்குள்ளே இயேசு கிறிஸ்து மூலமாக நாம் பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சகல விதமான எல்லா காரியங்களிலும் நாம் ஆளுகை செய்யக்கூடிய அந்த அதிகாரத்தை நாம் பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா. எலியா பாத்தீங்க அப்படின்னா ஒரு ராஜா கூட அவர் அடங்கவே மாட்டார். தெரியும், நீங்க அவரை குறித்து படிச்சீங்கன்னா தெரியும். அவர் கிட்டத்தட்ட 400 பாகால் தீர்க்கதரிசிகளை வெட்டி கொள்றாரு. ஒரு ராஜா கூட அவர் அடங்க மாட்டாரு. இங்க தேவன் சொல்றாரு, கர்த்தர் சொல்லுவாரு, நீ போய் இந்த ஒரு ராஜா பாத்துட்டு வான்னு சொன்னா அவர் போய் ராஜா பார்க்க போக மாட்டாரு. நான் வந்திருக்கேன்னு போய் சொல்லு அப்படிம்பாரு. ராஜா தான் அங்கிருந்து என்ன பண்ணுவார்? ரதத்தை பூட்டிட்டு எளிய தீர்க்கதரிசியை பார்க்க வருவார். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சகலவற்றின் மீது நமக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ராஜாக்களை நம்பியோ, ராஜாக்களை சேவித்து வாழக்கூடிய இடத்துல நாம இல்ல. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் நமக்குள்ள வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த கிருபை, தேவனால் கொடுக்கப்பட்ட இந்த ஈவாகிய இந்த ஜீவனுக்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் அடிமை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்படிப்பட்ட அதிகாரத்தையும் பலத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். நாம் ராஜாக்களாக நாம் அழைக்கப்பட்டிருக்கோம். என்ன அர்த்தம்? இந்த உலகத்தின் மீது, இப்ப உலகத்தில் இருக்கக்கூடிய சகல விதமான காரியங்கள் மீது நமக்கு அதிகாரம் உண்டு. அதுக்காக நம்ம தேசத்துடைய சட்டத்திட்டங்களை மதிக்க கூடாது அப்படிங்கறத அர்த்தம் அல்ல. தேசத்தில் போடப்பட்டிருக்க சட்டத்திட்டம் எனக்கு எல்லா அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்ற உண்மையில போனா என்ன ஆகும்? பிடிச்சு ஃபைன் போட்டுருவாங்க. அல்லேலூயா. எனக்கு எல்லா அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா நான் இந்த தேசத்துடைய சட்டத்திட்டங்களை மதிக்க கூடாது, நான் டாக்ஸ் கட்ட மாட்டேன், நான் கரண்ட் பில் கட்ட மாட்டேன், ஒரு போலீஸுக்கு பயப்பட மாட்டேன், இல்ல அதிகாரிகள் அந்த இது கிடையாது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சகல விதமான அதிகாரங்களுக்கும் எனக்கு ஆளுகை கொடுக்கப்பட்டிருக்குன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த உலகத்தில் எவனும் உன்னை எதிர்த்து நிற்பதற்கு அதிகாரம் இல்லை. அல்லேலூயா. நீ முழங்கால் படிட்டா யாருமே உன்னை எதிர்த்து, ஏன்னா உனக்குள்ளே கொடுக்கப்பட்டது ஜீவன் அப்படிப்பட்டது, நமக்குள்ளே கொடுக்கப்பட்ட அதிகாரம் அப்படிப்பட்டது. இந்த உலகத்தின் மீது நமக்கு ஆளுகை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா.
நம்ம பிசாசுக்கெல்லாம் நம்ம வந்தாலே நம்ம என்ன ஆகணும், அந்த அசுத்த ஆவியை பறந்து போகணும், நம்மளை விட்டு விலகி ஓடி போகணும். அப்படிப்பட்ட பிசாசின் மீது நமக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வான மண்டலங்கள் கிரியை செய்து கொண்டிருக்கிற சாத்தானுடைய வல்லமைகள் மீது நமக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வேதம் சொல்கிறது, ரத்தத்தோடும் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு யுத்தம் உண்டு. ஆமென், அல்லேலூயா. அப்ப அன்னைக்கு நடந்த யுத்தம் வேற, அன்னைக்கு தாவீது காலத்துல நடந்த யுத்தம் வேற. அன்னைக்கு மாம்சத்தோடு ரத்தத்தோடும் டைரக்டா அருவாளையும் கத்தியையும் அவன் எடுத்துட்டு போய் சண்டை போட்டாங்க, ஈட்டியோட கேடகத்தோடு போய் சண்டை போட்டாங்க. ஆனால் இன்னைக்கு நடக்கக்கூடிய யுத்தம் என்பது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அந்தகார லோகாதிபதிகளோடு, வானமண்டலங்கள் கிரியை செய்து கொண்டிருக்கிற சாத்தானுடைய வல்லமைகளோடு, நம்மை சுற்றி இருக்கக்கூடிய துரைத்தனங்கள் அதிகாரங்கள், அவைகளுக்கு எதிராக நமக்கு யுத்தம் உண்டு. அல்லேலூயா. ஆனாலும் நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்குன்னா, தீங்கு நாளிலே சகலவற்றையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கக்கூடிய அந்த திராணியை தேவன் நமக்கு தந்திருக்கிறான். எத்தனை பேர் புரியுது? புரிந்தவர்கள் ஒரு அலையில சொல்லுங்களேன். எல்லாவற்றின் மீது நமக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, எல்லாவற்றின் மீது நமக்கு ஆளுகை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த தேவனுக்குரிய சகல விதமான அதிகாரம் நிறைந்த அந்த வல்லமை நிறைந்த ஜீவன் நமக்குள்ளே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இந்த உலகத்தில் சாதாரண ஒரு மனுஷனை போல வாழ்வதற்காக நம்மை கர்த்தர் அழைக்கவில்லை. இந்த சபைக்குள்ள வந்ததுக்கு பிறகு நான் பல செய்தி யோசிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னா, பல விஷயங்கள் நான் யோசிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னா, உங்களுக்குள்ளே கொடுக்கப்பட்ட ஜீவனுக்கோ உங்களுக்குள்ளே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அதிகாரத்திற்கோ என்ன யூஸ்? அதனால என்ன பலன்? அப்போ அதை பயன்படுத்த வேண்டும். அதை கொண்டு நம்ம இந்த உலகத்துல நமக்கு எதிராக எழும்பக்கூடிய எல்லா தீங்குகளுக்கு எதிராக, யுத்தங்களுக்கு எதிராக நாம் யுத்தம் செய்வதற்காக தான் அத்தனை அதிகாரமும் பலமும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாள் கொடுக்கப்பட்டிருக்குது, ஒரு நல்ல உரை, வாள் உரையோட வச்சிருக்கிறீங்க. அது ரொம்ப நாள் அது வெளியில வாள் வெளியிலே எடுக்கல, அது என்ன ஆகும்? ஒரு நாள் எடுத்து பாக்குறீங்க, என்ன ஆகுது? துரு பிடிச்சிடும். அல்லேலூயா. ஒண்ணு இல்ல, இந்த மொபைல் பின்னாடி நான் ஒரு சின்ன பின்னு வச்சிருந்தேன், அது ஒரு வாரத்துக்கு முன்னாடி எடுத்து அந்த பின்னாடி மொபைல்ல பாருங்க, அந்த துரு பிடிச்சிருந்துச்சு. அது துரு பிடிச்சு போச்சு. ஒரு கிட்டத்தட்ட ஒரு மாசம் இருக்கும் அதை எடுக்காம கொண்டுட்டு. அதுவே பாத்தீங்கன்னா துரு பிடிச்சு போச்சு. அதே போலதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அதிகாரத்தை நம்ம பயன்படுத்தல அப்படின்னா அதனால என்ன பிரயோஜனம்? நமக்கு கொடுக்கப்பட்டக்கூடிய சத்துவம், நமக்கு கொடுக்கப்பட்டக்கூடிய வல்லமை, தேவன் நமக்குள்ளே ஊற்றிருக்கக்கூடிய அந்த ஜீவன், நமக்கு இந்த உலகத்தின் மீது கொடுத்திருக்கக்கூடிய அந்த அதிகாரத்தை நாம் பயன்படுத்தாம இருந்தா அதனால ஒரு பிரயோஜனமே கிடையாது. அல்லேலூயா. அப்ப நம்ம அதை என்ன பண்ணணும்? பயன்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். 5ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்கலாம். 5:21. ஆதலால் பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது போல கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு. ஆமாம், ஆதாமுடைய பாவம் மரணத்துக்கு ஏதுவாக இந்த உலகத்தை எப்படி ஆண்டு கொண்டதோ, அவன் ஒருவன் செய்த பாவத்தின் நிமித்தம் மரணம் இந்த உலகத்தை எப்படி ஆண்டு கொண்டதோ, கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது. நித்திய ஜீவன்கிறது என்னது? பரலோக ராஜ்யம். அல்லேலூயா. இதுக்காக நம்ம காத்திருக்கிறோம், பரலோக ராஜ்யத்துக்காக நம்ம காத்திருக்கிறோம். அப்போ நாம் ரட்சிக்கப்படுகிறோம். ரட்சிக்கப்படும் பொழுது நமக்குள்ளே சகல விதமான நாம் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணப்படுகிறோம் அப்படின்னா, தேவனுக்கு நேராக நாம் ஒப்புரவாக்கப்படுகிறோம். தேவனுக்கு நேராக நாம் ஃபர்ஸ்ட் ஒப்புரவாக்கப்படுகிறோம், தேவனுக்கு நேராக ஒப்புரவாக்கப்படுகிறோம். இரண்டாவதாக தான் நமக்குள்ள என்ன வருகிறது அப்படின்னா, அந்த ரட்சிப்பாகிய மீட்பு வருகிறது, நம்முடைய ஆத்மாக்குரிய மீட்பு வருகிறது. அல்லேலூயா. முதல்ல நாம் நம்முடைய பாவம் இயேசுடைய ரத்தத்தினாலே நாம் கழுவப்படும் பொழுது, அதாவது ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது நாம் முதல்ல என்ன பண்ணப்படுகிறோம்? நம்முடைய பாவம் கழுவப்படுகிறது, நாம் நீதிமானாக மாற்றப்படுகிறோம். இப்ப நீதிமானாக மாற்றப்படும் பொழுது நாம் நீதிமானாகும் பொழுது நாம் தேவனுக்கு நேராக ஒப்புரவு, அதாவது தேவனும் நானும் ஒண்ணு அப்படிங்கிற அந்த ஒப்புரவை கர்த்தர் நமக்கு தருகிறார் இயேசுடைய ரத்தத்தினாலே. இரண்டாவதாக அவர் நமக்குள்ளே தரக்கூடிய இந்த ஜீவன், அவர் நமக்குள்ளே தரக்கூடிய இந்த ஜீவனால நாம் எதை பெற்றுக் கொள்கிறோம் அப்படின்னா, நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்மை அவருடைய கிருபையானது நம்மை ஆண்டு கொள்கிறது. அல்லேலூயா. அப்ப நாம் நித்திய ஜீவனை பெற்று பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வோம் என்பது நிச்சயம் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அல்லேலூயா. இப்ப மீண்டும் அந்த 5ஆம் அதிகாரம் 2வது வசனத்துக்கு போகலாம். அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினாலே பெற்று நிலை கொண்டிருந்து, என்ன பண்ணணுமா? நிலை கொண்டிருந்து. அப்ப கிருபையினாலே நாம் விசுவாசத்தினாலே
நம்முடைய விசுவாசத்தினாலே கிருபை பெற்றாச்சு. அந்த கிருபையினாலே நம்ம ரட்சிக்கப்பட்டாச்சு. நம்ம ரட்சிப்பிக்கப்படும் பொழுது நாம் தேவனுக்கு நேராக ஈக்குவல், அதாவது தேவனுக்கு நேராக நாம் சமமாக மாற்றப்படுகிறோம். நமக்குள்ள இருந்த பாவங்கள் எல்லாம் நம்மை விட்டு விலகுகிறது. நமக்குள்ள ஜீவன் வருகிறது. இந்த உலகத்தின் மீது நமக்கு என்ன தருகிறார்? ஆளுகை தருகிறார். இதெல்லாம் ஓகே தாங்க. ஆனால் வேதம் நமக்கு சொல்கிறது நிலை கொண்டிருந்து என்ன பண்ணணும்? நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். அப்ப தேவ மகிமை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பரலோக ராஜ்யம், அதாவது மெய்யான ரட்சிப்பு. பரலோக ராஜ்யத்தை நாம் அடையணும். அப்ப அந்த பரலோக ராஜ்யத்தை நான் அடைய வேண்டும் என்றால் நாம் என்ன பண்ண வேண்டியிருக்குது? நமக்கு எல்லாமே வந்துருச்சு. நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன். சகல விதமான அதிகாரங்கள் எனக்கு கொடுக்கப்பட்டது. சகல விதமான வல்லமைகள் எனக்கு கொடுக்கப்பட்டது. எல்லாமே உண்மைதான். ஆனால் அதற்கு முன்பாக ஒரு ப்ராசஸ் இருக்கு. நான் என்ன பண்ணணும்னா நிலை கொண்டிருந்து என்ன பண்ணணும்? நிலை கொண்டிருந்து. ரட்சிப்பு நம்ம எப்ப பெற்றுக்கொள்கிறோம்? முதலையாக நமக்குள்ள ரட்சிப்பு எப்ப வருகிறது? ஞானஸ்தானம் எடுத்தோடனே நமக்குள்ள ரட்சிப்பு வருகிறது. அப்படியா? நம்ம ஞானஸ்தானம், ஒரு சில பேர் ஞானஸ்தானம் எடுத்து 5 வருஷம் ஆச்சு, 10 வருஷம் ஆச்சு, 20 வருஷம் ஆச்சு, 30 வருஷம் ஆச்சு. இப்ப இந்த உலகத்தை விட்டு போற, அதாவது ஞானஸ்தானம் எடுப்பதற்கும் இந்த உலகத்தை விட்டு நாம் போவதற்கு இடையில குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 20 வருஷமோ 30 வருஷமோ இந்த உலகத்துல நாம் வாழ்கிறோம். அல்லது ஒரு 50 வருஷம் 60 எத்தனை வருஷம் இந்த உலகத்துல வாழ்கிறோமோ, அந்த வாழக்கூடிய நாட்களிலே வேதம் நமக்கு சொல்கிறது நிலை கொண்டிருக்க வேண்டும் என்று நமக்கு வேதம் சொல்கிறது. அல்லேலூயா, நிலை கொண்டிருக்க வேண்டும். அப்ப கிருபை குறித்து இந்த உலகத்துல நிறைய காரியம் உண்டு. நிறைய அநேக ஜனங்களுக்குள்ளே பாத்தீங்கன்னா ஜனங்களை வஞ்சிக்கக்கூடிய பிரசங்கங்கள் இன்னைக்கு வருது. யூடியூப் எடுத்துட்டாலும் சரி, இல்ல நிறைய குரூப் எல்லாம் இருக்கு. நிறைய பாத்தீங்க அப்படின்னா அந்த குரூப் எல்லாம் கிருபையை பத்தி ஒரு தவறான உபதேசத்தை இந்த உலகத்துல கொண்டு வர்றாங்க. என்ன கொண்டு வர்றாங்க? தவறான உபதேசம். வாசிக்கலாம். மத்தேயு 24வது அதிகாரம். மத்தேயு 24வது அதிகாரம். ஒன்பதாவது வசனம். அப்பொழுது உங்கள் உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள். என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படும். 11வது வசனம். அநேக கள்ள தீர்க்கதரிசிகளும் எழுப்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். அல்லேலூயா. அதாவது இன்னைக்கு இந்த கரெக்டா பாத்தீங்கன்னா 2026வது வருஷத்துல 3ஆம் தேதி இந்த வெனிசுலாவுடைய அதிபரை நம்ம ட்ரம்ப் கடத்திட்டார். எல்லாருக்குமே தெரிஞ்ச நியூஸ் தான். இப்ப உலகமே எப்படி இருக்குன்னா ஒரு போர் பதற்றத்துல இருக்கு. அந்த அமெரிக்காவுக்கு விரோதமாய் நீ கடத்தினது தப்பு அப்படின்னு சொல்லி உலகத்துல அநேக நாடுகள் இன்னைக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்காங்க. அப்ப எல்லாருக்கும் அவர் அடுத்தடுத்த நாடுகளுக்கு குறி வைக்கிறார். டென்மார்க்கு, இன்னும் பக்கத்தில் உள்ள நாடுகள் எல்லாம் குறி வைக்கிறார். இதெல்லாம் என்னுடைய எல்லைகளா, நான் என்னுடைய எல்லை, அதாவது அமெரிக்காவோட எல்லையை நான் விரிவாக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாடுகளை நான் பிடிக்க போறேன்னு சொல்லிட்டு அவர் அடுத்த ஸ்டெப் எடுக்க போறார். அப்போ இதுக்கெல்லாம் எதிர்ப்பு என்ன? ஒரு அவருடைய முறைப்படி என்னது? அடுத்த நாட்டை போய் சண்டையிட்டு அதை போரிடுறது, அந்த நாட்டோட உள் விவகாரங்களை தலையிடுறதெல்லாம் தவறு அப்படிங்கிறது ஜனநாயக முறைப்படி தவறு. அப்ப இதுக்கெல்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சு இன்னைக்கு உலக நாடுகள்லாம், அநேக நாடுகள்லாம் அமெரிக்காவுக்கு சப்போர்ட்டா ஒரு சில நாடுகளும் அமெரிக்காவை எதிர்த்து ஒரு சில நாடுகள்லாம் எழும்பி இருக்கு. இப்ப அவருக்கு எதிர்ப்பா பாத்தீங்கன்னா சைனா, இந்த பக்கம் ரஷ்யா, ஈரான், இந்த மாதிரி ஒரு சில நாடுகள்லாம் அவருக்கு எதிர்ப்பா ஒரு சில நாடுகள்லாம் எழும்பி இருக்காங்க. அப்போ உலகம் எதை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்னா அந்த 3rd வேர்ல்டு வார், அதாவது ஒரு 3ஆவது உலக யுத்தம், அதற்கு நேராக இந்த உலகம் போய் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அதே போல பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய தேசங்கள்ல இயற்கை பேரழிவுகள். ஜப்பான்ல பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு நிலநடுக்கம் வந்துச்சு, பூமி அதிர்ச்சிகள் வருது, இயற்கை பேரழிவுகள், மழைனால வரக்கூடிய இயற்கை பேரழிவுகள். அதே போல பாத்தீங்கன்னா கொள்ளை நோய்கள். இது எல்லாமே எதற்கு அடையாளமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது? எதற்கு அடையாளம்? இதெல்லாம் எதை நமக்கு ஞாபகப்படுத்துகிறது? இயேசு கிறிஸ்துடைய 2ஆம் வருகை மிக 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 சமீபம் என்பதை நமக்கு அறிவுறுத்தி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய அத்தனை காரியங்களையும் இந்த 24வது அதிகாரம் 6வது வசனத்துல இருந்தே நீங்க வாட்சி பாத்தீங்கன்னா தெரியும். யுத்தங்களின் செய்தியை கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி எச்சரிக்கையா இருங்கள். ஜனத்துக்கு விரோதமாக ஜனமும், ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யமும் எலும்பும், பஞ்சங்களும், கொள்ளை நோய்களும், பூமி எதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். அல்லேலூயா. இந்த உலகத்துல அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கோம். கர்த்தருக்கு சித்தமானால் நம்முடைய காலமே, அதாவது நம்முடைய காலமோ அல்லது
நம்முடைய பிள்ளைகளுடைய காலத்திலே இயேசுடைய இரண்டாம் வருகை நாம் காண்போம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்ல கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலேயே சொல்லுங்க. நம்மளுடைய நாட்களிலோ அல்லது நம்முடைய பிள்ளைகளுடைய நாட்களிலே கண்டிப்பாக இயேசு கிறிஸ்துவுடைய இரண்டாம் வருகை சம்பவிப்பதற்கான எல்லா அடையாளங்களும் இந்த உலகத்திலே நிறைவேறி கொண்டிருக்கிறது. அதுல ஒரு அடையாளம் தான் 11 வசனத்துல சொல்லுகிறது, அநேக கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள் சொல்லிருக்கு. அப்ப கள்ள தீர்க்கதரிசிகள் இந்த உலகத்துல பாத்தீங்க அப்படின்னா கள்ள உபதேசங்களை சொல்லிட்டு இருக்காங்க. அதுல ஒண்ணுதான் கிருபை உபதேசம். நீ ஒரு தடவை ரட்சிக்கப்பட்டா போதும், உன்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டாயிடுச்சு, நீ இதுக்கப்புறம் என்ன பண்ண வேண்டியதில்ல, நீ மீண்டும் மீண்டும் ரட்சிக்கப்பட வேண்டியதில்ல. இப்ப கிருபையின் உபதேசம் என்ன அப்படின்னா, ஒரு தடவை ரட்சிக்கப்பட்டா போதும், இயேசு உனக்காக மரித்திருக்கிறார். அப்ப நீ செஞ்ச பாவம், செய்கிற பாவம், நீ செய்ய போகக்கூடிய பாவம் எல்லாவற்றிற்கும் சேர்த்து இயேசு ஒரே தரம் மரித்து விட்டார். அப்ப நீ எந்த பாவம் செஞ்சாலும் இயேசு என்ன பண்ணிடுவாரு, உன்னை மன்னிச்சிடுவாரு. நீ இனிமே எந்த பாவம்னாலும் செஞ்சுக்கலாம். அப்ப கண்டிப்பா நீ எங்க போயிருவ, பரலோகத்துக்கு போயிருவ. அப்படிங்கிறதுதான் ஒரு தவறான உபதேசம் இன்னைக்கு. அதுக்கு பேருதான் கிருபை உபதேசம் சொல்லுவாங்க. அப்ப அந்த கிருபை உபதேசம், இது போன்ற தவறான உபதேசங்களை சொல்றவங்களுக்கு பேரு தான் கள்ள தீர்க்கதரிசிகள். அல்லேலூயா. அப்படிப்பட்ட கள்ள தீர்க்கதரிசிகள் கடைசி நாட்களில் எழுந்து யாரை வஞ்சிப்பார்களாம்? தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிப்பார்கள். அல்லேலூயா. அப்ப யாரெல்லாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்? நாம தான் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தேவனால் நம்ம தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அப்ப தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்க கூடியது அப்படின்னா இந்த தவறான கள்ள உபதேசம். உங்க சபையில இருந்து, உங்க பலிபீடத்திலிருந்து ஆவியானவர் என்ன உங்களுக்கு வார்த்தைகளை கொடுக்கிறாரோ, என்ன உபதேசிக்கப்படுகிறதோ அதுதான் சரியான உபதேசமாக இருக்கும். இன்னைக்கு அநேகர்கள் பாத்தீங்கன்னா இன்னைக்கு பல சபைகளை தேடி போறாங்க, பல யூடியூப்ல வரக்கூடிய மெசேஜ் எல்லாம் கேட்கிறாங்க. இதெல்லாம் கேட்பது தவறு இல்லை, அல்லது ஒரு இடத்துல போய் ஜெபிக்கிறது தப்பு இல்லை. ஆனால் அங்க கொடுக்கப்படக்கூடிய உபதேசம் சரியான உபதேசமா? நான் ஒரு தடவை மாட்டினேன். இந்த அவினாசியில அந்த மெயின் ரோட்ல பாத்தீங்க அப்படின்னா அது ஒரு ஸ்கூல் இருக்குல்ல, அந்த ஸ்கூல் கட்ல ஒரு மண்டபம் இருக்கு. அந்த மண்டபத்துக்கு என்னை ஒருத்தர் கூப்பிட்டு இருந்தாரு. நான் என்னோட ஃப்ரெண்டு தான். அவரு ஆக்சுவலா பையிங் ஆஃபீஸ் வச்சிருக்காரு. அவர் பையிங் ஆஃபீஸ் வச்சிருக்காரு. நான் ஒரு ஆர்டர் விஷயமா அவர்கிட்ட பேசிட்டே இருந்தேன். திடீர்னு ஒரு நாள் வாங்க டிஸ்கஸ் பண்ண சொன்னாரு. நானும் வேகமா வந்துட்டேன். நான் இந்த மாதிரி ஒரு மண்டபத்துல இருக்கேன் வாங்கன்னு சொன்னாரு. நான் நேரம் அங்க போயிட்டேன். அங்க போய் உட்காந்து பார்த்தா அவங்க உபதேசம் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப பைபிளுக்கும், கர்த்தருடைய பைபிள் நமக்கு உபதேசிக்கக்கூடிய வார்த்தைகளுக்கும் அதுக்கு சம்பந்தமே கிடையாது. நான் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில எங்க சபையில நான் திருவிருந்து எடுத்திருக்கேன். இன்னொரு சபையில இந்த மாதிரி மெசேஜ் கொடுக்க போன இடத்துல அந்த சபையிலையும் திருவிருந்து, அங்கேயும் நான் திருவிருந்து எடுத்திருக்கேன். 2 திருவிருந்து காலையில எடுத்திருக்கேன். நைட்டு 7 மணிக்கு இந்த மீட்டிங் நடக்குது. நாங்க போயிருந்தப்போ பாத்தீங்கன்னா திருவிருந்து கொடுக்குறாங்க. எப்படின்னா ஒரு அப்பத்தை கையில கொடுக்குறாங்க. எல்லாரும் வாங்கி அதை பார்த்துட்டு அடுத்தவங்களுக்கு பாஸ் பண்ணணும், பார்த்துட்டு அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும். யாரும் அதை சாப்பிடக்கூடாது. அடுத்து அந்த திராட்சை ரசம் கொடுக்குறாங்க, அதையும் பார்க்கணும், அதையும் பார்த்துட்டு பக்கத்துல உள்ளவங்களுக்கு கொடுத்துடணும். இது உங்களுக்காக இயேசு உங்களுக்காக சிந்தப்பட்ட ரத்தம் சொல்றாங்க, உங்களுக்காக கொடுக்கப்பட்ட அவருடைய சரீரம் அப்படின்னு சொல்றாங்க. இது 2 உண்மைதான். ஆனால் அதை நீங்க சாப்பிடுவதற்கு நீங்க பலப்படல, உங்களுக்கு அந்த அதிகாரம் இல்ல, நீங்க இன்னொரு அதுக்கு பாத்திரமான இல்ல அப்படிங்கிற ஒரு உபதேசத்தை அவங்க சொல்றாங்க. அல்லேலூயா. அதை அழகா பாஸ் பண்ணிட்டு கடைசியா திரும்ப யார் பாஸ்டர் கையில திரும்ப போயிட்டு அவர் மட்டும் தான் சாப்பிடுறாரு. அங்க வந்திருந்த விசுவாசிகளுக்கு யாருக்குமே அப்பமும் ரசம் கொடுக்கப்படல. அவங்க சொல்றது அது அப்பத்தை ரசத்தையும் புசிப்பது பாவம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அல்லேலூயா. இது போன்ற ஒரு தவறான உபதேசங்களை கொண்ட அநேக கள்ள தீர்க்கதரிசி இந்த உலகத்துல உண்டு. ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி ட்ரெயின்ல ஒரு இடத்துல மாட்டினேன். ட்ரெயின்ல நம்ம ஸ்தோத்திரம் ஒரு இடத்துல போய் ப்ரேயர் பண்ணிட்டு ஒரு இடத்துல மெசேஜ் கொடுத்துட்டு தருமபுரியில போய் மெசேஜ் கொடுத்துட்டு அங்கே ரிட்டர்ன் வரும்போது ட்ரெயின்ல வந்துட்டு இருந்தேன். நான் எப்போதுமே பக்கத்துல யாராவது உட்கார்ந்தாங்கன்னா அவங்கள்ட்ட பேச்சு கொடுத்து அவங்களுக்கு சுவிசேஷம் அறிவிப்பது என்னுடைய பழக்கம். அப்போ ஒரு மனுஷர் ஒரு பேங்க்ல மேனேஜரா இருந்து அவர் ரிட்டையர்ட் ஆயிட்டாரு. ட்ரெயின்ல வந்துட்டு இருக்கோம். அப்போ அவர் பக்கத்துல உள்ள ஒரு சில பேர்லாம் திட்டிட்டே வந்தாரு. அவங்க ஏன்னா இப்போ எனக்கு டிக்கெட் கிடைக்கல, ஜெனரல் கம்பார்ட்மெண்ட்ல நின்றுட்டே வந்துட்டு இருந்தேன். அப்போ அவர் பக்கத்துல நின்றுட்டு இருக்காரு. ஒரு சில பேர் அவர் பக்கத்துல ரொம்ப இடிச்சுட்டே நின்றுட்டு இருந்தாங்க. அதனால அவரெல்லாம் திட்டிட்டே இருந்தாரு. சரி இவருக்கு எப்படியே பேசி இவர் சுவிசேஷம் அறிவிக்கலாம்னு சொல்லிட்டு அவர் பேச ஆரம்பிச்சா, இல்ல நான் ஆல்ரெடி எனக்கு தெரியும், கர்த்தரை தெரியும், நான் இயேசு கிறிஸ்துவோட பிள்ளை தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு உபதேசத்தை சொல்ல ஆரம்பிச்சாரு. அப்போ அதுவுமே ஒரு தவறான உபதேசம். அப்ப நான் அவர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணேன். அவர் ஏத்துக்கல. அவர் என்னைய டைவர்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணாரு. ஸ்டேஷன் வந்துருச்சு, பரவாயில்லைங்க நம்ம பேசுவோம்னு சொல்லிட்டு நான் இறங்கி வந்துட்டேன். சோ இது போன்ற மனிதர்களை நீங்க மீட் பண்ணுவதற்கான
ஒரு ஒரு சூழல் உங்களுக்கு ஏற்படலாம். நிறைய பேர் பாத்தீங்கன்னா பைபிளை தூக்கிட்டு நம்ம வீட்டுக்கு வருவாங்க. யார் அவங்க பர்டிகுலரா யாரை பார்ப்பாங்க அப்படின்னா, நம்ம வீடு கர்த்தருடைய வீடுன்னு எப்படி தெரியும்? ஈஸியா தெரிஞ்சிடும். எப்படி தெரியும்? நம்ம வாசப்படியில ஒட்டி இருப்போம். நம்ம வீட்டோட வாசப்படியில ஒண்ணு ஸ்டார், இப்பெல்லாம் ஸ்டார் தொங்குது, இல்லைன்னா ஒரு வசனத்தை நம்ம ஒட்டி இருப்போம். ஏதோ ஒரு எப்படியும் நம்மளை வந்து கர்த்தருடைய பிள்ளைகள் கண்டுபிடிச்சிருவாங்க. நம்மளை தேடிதான் வருவாங்க. அவ வந்து கர்த்தரை அறியாத பிள்ளைகளை தேடி போக மாட்டாங்க. நம்மளை போன்ற கர்த்தரை அறிந்த பிள்ளைகளை தான் தேடி வந்து அந்த உபதேசத்தை நமக்குள்ளே திணிப்பதற்கு பார்ப்பாங்க. அல்லேலூயா. அப்ப நமக்குள்ளே ஒண்ணு அந்த உபதேசத்தை குறித்து நம்ம யார்கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணணும்? ஒண்ணு நம்ம போதகத்தை வந்து டிஸ்கஸ் பண்ணணும். இப்படிப்பட்ட ஒரு உபதேசத்தை சொன்னாங்க, இது சரியா அப்படின்னு ஒண்ணு அவங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணும். அப்படி இல்லைன்னா நீங்க அதுல தேடினவர்களாக இருக்க வேண்டும். எதுல? வேத வசனத்துல தேடினவர்களாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்களை ஒண்ணு அவர்களை கன்வின்ஸ் பண்றதுக்கு நீங்க ட்ரை பண்ணணும். ஏன்னா அவர்களுடைய ஆத்மாவும் நமக்கு முக்கியம். அல்லேலூயா. அவருடைய ஆத்மாவும் ரட்சிக்கப்படணும். அப்ப நம்முடைய வேத அறிவை கொண்டு அவர்களை கன்வின்ஸ் பண்றதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும். அப்படி முடியல அப்படின்னா அவர்களை நம்மளை விட்டு என்ன பண்ணணும்? அவர்களை நம்ம விட்டு வீட்டுக்குள்ளே சேர்க்காம இருக்கிறது நல்லது. அப்ப அவர்கள் அவருடைய உபதேசம் சொல்லும் பொழுது அந்த உபதேசம் எப்படிப்பட்டது, அது சரியா தவறா அப்படிங்கிறத இம்மிடியேட்டா நம்முடைய போதகர்கிட்ட வந்து அதை என்ன பண்ணணும்? அதை டிஸ்கஸ் பண்ணி, இப்படிப்பட்ட ஒரு உபதேசத்தை சொல்றாங்க, இது சரியா தவறா அப்படிங்கிறத அவங்கள்ட்ட கேட்டு அதன்படி நீங்க அவர்கள் ஒரு ஆவிக்குரிய உங்களுடைய சபை, ஆவிக்குரிய உங்களுடைய மேய்ப்பனிடத்திலிருந்து சரியான உபதேசத்தை பெற்று அதன்படி நடப்பதுதான் ஒரு சரியான வழிநடத்துதலாக இருக்கும். அல்லேலூயா. வேதம் நமக்கு சொல்கிறது, முடிவு பருந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். அப்ப ரட்சிப்பு என்பது ஒரு நாளில் வருவதல்ல. இப்ப நான் ஒரு நாள்ல பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு, ஆமா உண்மைதான். ஆனால் முடிவு பரியந்தம் யார் நிலை நிற்கிறானோ, அல்லேலூயா, நான் ரட்சிக்கப்பட்டதிலிருந்து இந்த உலகத்தை விட்டு நான் போகும் வரைக்கும் இந்த உலகத்துல வாழக்கூடிய வாழ்க்கையில அந்த நாட்களில யார் வந்து நிலை நிற்கிறார்களோ அவர்கள் தான் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியும் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அல்லேலூயா. ரோமர் 6ஆம் அதிகாரம் 1-2 வசனம் வாசிங்க. ரோமர் 6:1-2. ஆகையால் என்ன சொல்லுவோம்? கிருபை பெருகும்படிக்கு பாவத்தினாலே நிலைநிறுத்தலாம் என்று சொல்லுவோமா? கூடாதே. பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம்? போதும். ஆகையால் என்ன சொல்வோம்? கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நிலை நிற்கலாம் என்று சொல்லலாமா? எது பெருகும்படி? அதுல 5:20 சொல்லுது, மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது, அப்படி இருந்தும் பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிற்று அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. எது பெருகின இடத்துல? பாவம் பெருகின இடத்துல என்ன பெருகினுச்சு? கிருபை பெருகிச்சு. ஆமா உண்மைதான். அது இல்லைன்னு யாருமே மறுக்கல. இந்த உலகத்துல எங்கெல்லாம் பாவம் இருந்துச்சோ, ஏன்னா இயேசு யாரெல்லாம் தேடி போனாரு? பாவிகளை தேடி போனார். உண்மைதான். நாம் முன்பு எப்படி இருந்தோம்? ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக பாவிகளா இருந்தோம். அப்ப பாவம் இருக்கிற இடத்துல என்ன பெருகினுச்சு? கிருபை பெருகினது உண்மை, யாரும் மறுக்க முடியாத சத்தியம். அல்லேலூயா. ஆனா இந்த ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு தான் இன்னைக்கு இந்த கிருபையை கொண்டு உபதேசிக்கிறவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, உனக்குள்ள நீ பாவம் பெருகினாலும் கிருபை என்ன பண்ணுனா அந்த இடத்துல பெருகி உன்னை மீண்டும் ரட்சிக்கும். உண்மைதான், யாரும் இல்லைன்னு சொல்லல. அதாவது ஒருவேளை நம்ம பாவம் செஞ்சுட்டா கூட, அதாவது ரட்சிக்கப்பட்ட பிறகும் நான் ஒருவேளை பாவம் செஞ்சுட்டா கூட மீண்டும் தேவனிடத்தில் நாம் ஒப்புரவாகும் பொழுது நம்முடைய கர்த்தர் நம்முடைய பாவத்தை மன்னித்து மீண்டும் ரட்சிப்பதற்கு போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. 7 தரம் அல்ல, 70 முறை நாம வந்து மீறுதல் பண்ணினாலும், ஏன்னா வந்து அப்படிப்பட்ட பாவத்தை நம்ம வீழ்ச்சி அடைந்தா கூட நம்மை மீண்டும் ரட்சிப்பதற்கு கர்த்தர் போதுமானவரா இருக்கார். அப்ப யாரை திரும்ப தேடி போனோம்? கர்த்தரை தேடி போகணும். இயேசு கிறிஸ்துவை தேடி போகணும். ஆண்டவரே நான் அந்த மாதிரி பாவம் செஞ்சுட்டேன், மன்னிச்சிருங்கன்னு சொல்லணும். ஆனால் அந்த பாவத்தை இயேசு சொல்றாரு, விபச்சார ஸ்ரீபாத் சொல்றாரு, நீ அந்த உன்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்டது, ஆனால் இனிமே என்ன பண்ணக்கூடாது? பாவம் செய்யாது அப்படின்னு சொல்ற. அப்போ நான் ஒரு தடவை நான் மன்னிப்பு கேட்கிறேன்னா மீண்டும் அந்த பாவத்தை நான் செய்யக்கூடாது. அல்லேலூயா. நான் மீறல் அடைஞ்சிட்டேன், நான் தப்பு செஞ்சுட்டேன் அப்படின்னா தேவ சமூகத்துல நம்ம போய் விழுந்து, ஆண்டவரே இந்த தப்பை நான் செஞ்சுட்டேன் மன்னிச்சிருங்கன்னு சொன்னா கர்த்தரை மன்னிப்பதற்கு போதுமானவர். அந்த பாவத்தை இனிமே செய்யாது அப்படிங்கிற ஒரு வார்த்தை தேவனிடத்தில் வரும். அதற்கு நீங்க என்ன பண்ணணும்? கீழ்ப்படிய வேண்டும். அல்லேலூயா. ஆனால் கிருபையோட உபதேசம் என்ன அப்படின்னா, நீ நீ பாவம் தொடர்ந்து நீ பண்ணிட்டே இரு, ஆனால் என்ன பண்ணப்படுத? நீ பரலோக ராஜ்யத்துக்கு போயிடுவ அப்படிங்கறதுதான் கிருபையோட உபதேசம். ரெண்டுக்கும் வித்தியாசம் புரியுதுங்களா உங்களுக்கு? நான் பாவம் செஞ்சாலும் தேவனிடத்திலே போய் ஒப்புரவாகி நான் மனம் திரும்ப வேண்டும் என்பதுதான் நம்முடைய உண்மையான கிருபையின் உபதேசம். அல்லேலூயா. ஆனால் இந்த உலகம் சொல்கிறது, நீ பாவம் செஞ்சுட்டே இரு, மனம் திரும்பலாம் வேண்டியதில்ல, நீ வந்து இந்த உலகத்தை விட்டு போகும்போது நீ பரலோக ராஜ்யத்தை போயிடுவ அப்படிங்கிறது
ஒரு கள்ள உபதேசம். அல்லேலூயா. அப்ப இந்த 6ஆம் அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நிலை நிற்கலாம் என்று சொல்லலாமா? அப்ப நீ கிருபை பெருகுது அப்படிங்கறதுக்காக நீ பாவத்திலே நிலை நிற்கலாம் என்று சொல்லலாமா? கிறிஸ்து இயேசுக்குள்ளாக அது பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம்? அல்லேலூயா. நீ எதுக்கு மரிச்சிட்ட? அப்ப ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது நம்ம எதுக்கு மரிக்கிறோம்? பாவத்துக்கு மரிக்கிறோம். 5வது வசனம் இப்படி சொல்லுது, ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்கள் ஆனால். எதோட சாயல்ல? இயேசு கிறிஸ்துவுடைய மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்டவர்கள் ஆனால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். இந்த இடத்துல ஒரு கண்டிஷன் வருது. அவருடைய மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்டோம் ஆனால். அப்போ அவருடைய மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்டோம்னா என்ன அர்த்தம்? நான் ஒரு ஞானஸ்தானம் எடுக்கும்போது என்ன பண்றேன்? நான் இயேசு கிறிஸ்துடைய மரணத்தின் சாயலாக நான் இணைக்கப்பட்டிருக்கேன். அப்படின்னா இந்த பழைய மனுஷன் இயேசு எப்படி இந்த பாவத்திற்காக சிலுவையிலே மரித்தாரோ, இயேசு மீது இந்த உலகத்தில் கூடிய சகல மனிதனுடைய பாவத்தை இயேசு கிறிஸ்து மீது சுமத்தி இயேசுவை சிலுவையிலே அறையிறாங்க. அப்ப இயேசு யாருக்காக மரிக்கிறார்? இந்த உலகத்திலே கூடிய சகல மனுஷனுடைய பாவத்துக்காக மரிக்கிறார். அல்லேலூயா. அப்ப நான் ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது நான் என்ன பண்ணப்படுறேன்னா இயேசு கிறிஸ்துவுடைய மரணத்தின் சாயலில் நான் இணைக்கப்படுகிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் என்னுடைய பழைய பாவத்திற்காகவும் பழைய சாபத்திற்காகவும் இயேசு எப்படி சிலுவையிலே அறையப்பட்டாரோ அதே போல நானும் சிலுவையிலே அறையப்படுகிறேன். அறையப்பட்டா என்ன அர்த்தம்? நான் என்ன ஆயிட்டேன்? அப்போ செத்துட்டேன். அல்லேலூயா. என்னுடைய பழைய பாவத்துக்காக நான் என்ன பண்ணிட்டேன்? இப்போ செத்துட்டேன். அல்லேலூயா. புரியலைங்களா உங்களுக்கு? நான் ஞானஸ்தானம் எடுக்கும் போது நான் என்னுடைய பழைய பாவத்திற்காக என்னுடைய பழைய மனுஷன் இப்ப என்ன பண்ணிட்டா? செத்துட்டான். அப்ப நான் அப்படி இணைக்கப்பட்டேனானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலில் நான் இணைக்கப்படுவேன். உயிர்த்தெழுதல் எப்போ? நான் பரலோக ராஜ்யத்திற்காக இயேசு கிறிஸ்து வருகையின் போது நான் உயிர்த்தெழுறேன் இல்லையா? அப்ப உயிர்த்தெழுதலின் சாயல நான் இணைக்கப்பட வேண்டும் என்றால் நான் அவருடைய மரணத்தின் சாயல இணைக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. அப்ப அவருடைய மரணத்தின் சாயல நான் இணைக்கப்பட்டால் மட்டும்தான் நான் பரலோக ராஜ்யமாகிய அந்த உயிர்த்தெழுதலின் சாயலில் நான் இணைக்கப்படுவேன். அல்லேலூயா. பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம்? ஆமென். மரணத்துல நான் மரணத்துக்கு அதாவது பாவத்துக்கு நான் செத்துட்டேன். நான் மீண்டும் அதுல எப்படி நான் பிழைப்பேன்? நான் பிழைப்பது யாருக்காக நான் பிழைக்கிறேன் அப்படின்னா வசனம் கூட வாசிக்கலாம். மரித்தவன் 7வது வசனம், மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே, ஆகையால் கிறிஸ்துவனை நாம் மரித்தவனால் அவருடைய குணை பிழைத்திருப்போம் என்று நம்புகிறோம். அல்லேலூயா. அப்ப அவரோட கூட நாம் மரித்திருக்கிறோம். நம்முடைய பாவத்துக்காக மரித்திருக்கிறோம். நாம் பிழைத்திருப்பது நீதிக்காக. அவருடைய அந்த உயிர்த்தெழுதுக்காக நாம் பிழைத்திருப்பது யாருக்காக அப்படின்னா தேவனுக்காக பிழைத்திருக்கிறோம். அல்லேலூயா. அப்ப மீண்டும் நம்ம எங்க போகக்கூடாது அப்படின்னா அந்த பழைய பாவத்துக்கு நம்ம போகக்கூடாது. நாம் விட்டு வந்த பாவத்துக்கு போகக்கூடாது. கடைசியா ஒரு வசனத்தை வாசிச்சு முடிக்கலாம். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 20 to 22 வரை. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 20 to 22 வரை. கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அறைகளில் சிக்கிக் கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவர்களுடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் கேடுள்ளதாயிருக்கும். இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கும் தப்பினவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் மறுபடியும் அவைகளில் சிக்கிக் கொண்டு ஜெயிக்கப்பட்டால். அல்லேலூயா. நாம் விட்டு வந்த பாவத்துக்கு மீண்டும் அந்த பாவத்தில் நம்ம விழுந்தோம்னால் அப்பனா என்ன அர்த்தம்னா நான் விட்டு வந்த பழைய பாவம் மீண்டும் என்னை ஜெயிச்சிருச்சுன்னு அர்த்தம். அல்லேலூயா. அந்த பாவத்தை ஜெயிச்சுதான் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம். எனக்கு முன்பாக நான் ஒருவேளை நான் தண்ணி அடிக்கிறவனா இருக்கேன்னு வச்சுங்களேன், ஒரு பாவம் எனக்குள்ள இருக்கு. அந்த பாவத்தை ஜெயிச்சு நான் ரட்சிக்கப்பட்டு நான் கர்த்தருக்குள்ள வந்துட்டேன். ஆனால் மீண்டும் நான் ரட்சிக்கப்பட்டும் கர்த்தரை அறிந்தும் கர்த்தரை அறியக்கூடிய அறிவை நான் பெற்றும் மீண்டும் அந்த பாவத்தை நான் செய்வேனாகில் அப்ப பாவம் என்ன பண்ணுது? என்னைய ஜெயிக்குது. முன்னாடி யார் ஜெயிச்சா? நான் பாவத்தை ஜெயிச்சேன். இப்ப யார் ஜெயிக்கிறா? பாவம் என்னை ஜெயிக்கிறது. அப்படி நான் அந்த மாதிரி ஜெயிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதற்கு, அதாவது அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளில் சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவர்களுடைய பின்னிலைமை முன்னிலைமை பார்க்கிலும் கேடுள்ளதா இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஒருவேளை நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் விட்டு வந்த பாவத்தை நான் மீண்டும் செய்வனே ஆகில் என்னுடைய பழைய நிலைமையை விட இப்ப பின்னிலைமை எப்படி இருக்குன்னா அதை விட மோசமா இருக்கும் வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அவர்கள் நீதியின்
மார்க்கத்தை அறிந்த பின்பு தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனையை விட்டு விலகுவதை பார்க்கிலும் அதை அறியாதிருந்தார்களானால் அவர்களுக்கு நலமாயிருக்கும். அல்லேலூயா. நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், அந்த சத்தியத்தை அறிஞ்சிட்டேன். அப்படி சத்தியத்தை அறிஞ்சு மீண்டும் நான் பாவம் செய்வேன், ஆனால் அப்படி அந்த சத்தியத்தை நீ அறியாம இருக்கிறதே நல்லது என்று வேதம் சொல்லுகிறது. 22வது வசனம், நாய் தான் கக்கினதை தின்னவும் கழுவப்பட்ட பன்றி சேற்றிலே புரளவும் திரும்பினது என்று சொல்லப்பட்ட மெய்யான பழமொழியின்படியே அவர்களுக்கு சம்பவித்தது. அல்லேலூயா. நாய் தனது கக்கினதை திரும்ப சாப்பிடுறது, பன்றி, நல்ல கழுவப்பட்ட பன்றி திரும்ப போய் அதே சேற்றில் விழுகிறதற்கு சமம் என்று எதை சொல்லுகிறதுனா, நாம் விட்டு வந்த பாவத்தை மீண்டும் போய் செய்வதை எதுக்கு ஒப்பாக சொல்லுது? இந்த பழமொழிக்கு ஒப்பாக சொல்லுது. நாய் தனது கக்கினதை திரும்ப சாப்பிடுறதுக்கும், பண்ணி போய் திரும்ப நல்லா குளிப்பாட்டி வச்ச பண்ணி போய் திரும்ப அதே சாக்கடையில விழுகிறதுக்கும் சமம் என்று வேதம் நமக்கு சொல்கிறது. அல்லேலூயா. அப்ப இந்த உலகத்தில் கொடுக்கக்கூடிய எந்த உபதேசத்துக்கும் உங்களுடைய செவி சாய்க்க கூடாது. கடைசி காலத்தில் அப்படிப்பட்ட உபதேசங்களால் நீங்கள் வஞ்சிக்கப்படாதபடி நீங்கள் உங்களையும் உங்களுடைய ஆத்துமாக்களையும் உங்களுடைய பிள்ளைகளையும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப வேதம் நமக்கு சொல்கிறது, நிலை நிற்பவன் ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து இந்த உலகத்தை விட்டு போகும் நாள் வரையும் இந்த உலகத்தில் வாழக்கூடிய வாழ்க்கையில முழுவதும் நாம் நிலை நிற்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையின்படி, கர்த்தருடைய வசனத்தின்படி, அவருடைய அறிவுரையின்படி, அவர் தரக்கூடிய ஞானத்தின்படி நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அல்லேலூயா. எழுந்து நிற்கலாம்.